குட் ஈவினிங். வாய்ஸ் ஆடிபிளா இருக்குங்களா? குட் ஈவினிங் மேடம். நான் ஓகே மேம். ஓகே, இந்த கிளாஸோட டாபிக் வந்து பார்த்தனா வெதர் அண்ட் கிளைமேட். சரிங்களா? இது வந்து ஒரு பேசிக் ஆக்சுவலி இந்த என்ன சொல்றதுன்னா ஒரு இந்தியன் ஜியோகிராஃபிய பத்தி இல்லாத ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கிளாஸ் இது. ஸோ நம்மளுக்கு லொகேஷன் பார்த்துட்டோம், இந்த 2 டாபிக்கும் கவர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரிவர்ஸ் இந்த வாட்டர் ரிசோர்ஸ்ல ரிவர்ஸ் இன் இந்தியா இந்த டாபிக் கவர் பண்ணிட்டோம். அடுத்து வரப்போற கிளாஸஸ்ல இந்த டாபிக்கை தான் நம்ம வந்து பார்த்தோன்னா கவர் பண்ணுவோம். மான்சூன், ரெயின்ஃபால், வெதர் அண்ட் கிளைமேட். இந்த மான்சூன் அண்ட் ரெயின்ஃபால் இது ரெண்டுமே வந்து இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேவா? மான்சூன்னா என்ன, ரெயின்ஃபால்னா என்னன்னு பேசிக்கை பார்த்துட்டு ரிமைனிங் எல்லாமே இந்தியாவை பேஸ் பண்ணி இருக்கும். இந்த வெதர் அண்ட் கிளைமேட் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு ஜென்ரலான ஒரு டாபிக். வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன, டெம்பரேச்சர்னா என்ன, அந்த மாதிரி வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ஜென்ரலா ஜியோகிராஃபில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேர்ம்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் இந்த கிளாஸ்ல நம்ம கவர் பண்ணிட்டோம்னா அடுத்து வரப்போற அப்கமிங் கிளாஸ்ல நம்ம வந்து ரெயின்ஃபால், மான்சூன், நம்ம இந்தியாவுடைய சீசன்ஸ் பத்தி பார்க்கலாம். என்னென்ன சீசன்ஸ் நம்ம இந்தியால இருக்கு, ஒரு சீசன்லயும் வந்து நம்மளுக்கு என்ன மாதிரியான கிளைமேட்டிக் சேஞ்சஸ் எல்லாம் நடக்குது, இது எல்லாமே நம்ம அப்கமிங் கிளாஸஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து இங்க இருக்கு பாருங்க, வானிலை மற்றும் காலநிலை. இதைத்தான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அடுத்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பருவமழைனா என்ன, மான்சூன் மழை பொழிவு, பருவ காற்றுகள் எந்த மாதிரி இருக்கு, இதெல்லாம் நம்ம வந்து அப்கமிங் கிளாஸ்ல பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா வெதர். வெதர்னா என்னன்ற ஒரு ஜென்ரல் சைட்ல தமிழ்ல லைட்டா கட் ஆயிருக்கு, நான் ரீட் பண்றேன். வெதர்னா தமிழ்ல வந்து வானிலைன்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? வெதர்னா வானிலை, கிளைமேட்னா வந்து பார்த்தோன்னா காலநிலை. சோ வானிலைக்கும் காலநிலைக்கும் என்ன வித்தியாசம் நம்ம பார்க்கலாம். ஓகேவா? வானிலைனா என்ன, காலநிலைனா என்ன? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம். கிளாஸ் கிளியரா இருக்குங்களா உங்களுக்கு? எந்த பிரேக்கும் இல்ல இல்லையா? இல்ல மேடம், கிளியரா இருக்கு. ஓகே. பின்னாடி ஏதோ சவுண்ட் கேட்டுட்டே இருக்குங்க மேம். ஆமாங்க, அது ஆக்சுவலி வீட்டு பக்கத்துல டெம்பிள் இருக்கு. சோ அங்க வந்து இன்னைக்கு இது ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க. சரிங்க மேம், ஓகேங்க மேம். அதனாலதான் நான் கேட்டுட்டே இருக்கேன், வாய்ஸ் கேக்குதான்ட்டு. அதுதாங்க மேம் முக்காவாசி கேக்குது, நல்லாவே சவுண்ட் எக்கோ ஆகுது. ஓகே, இப்போ ஓகேவா? ஓகேங்க மேம். ஓகே, விண்டோவை க்ளோஸ் பண்ணியாச்சு. ரொம்ப ஸ்பீக்கர் வால்யூம் அப்படி வச்சிருக்காங்க. ஆமாங்க மேம். ஓகேங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தின் வளிமண்டலத்தில் நிலவும் சூரிய வெளிச்சம், வெப்பம், மேகமூட்டம், காற்றின் திசை, காற்றழுத்தம், ஈரப்பதம், மழைப்பொழிவு, பிற கூற்றுகளின் தன்மை. இது பேசிக்குங்க. வெதர் என்றது வந்து பார்த்தோன்னா ஒரு டே டு டே கண்டிஷன். இதுதான் வந்து உங்களுக்கு கீவேர்டே. நீங்க வெதர்னா என்னன்னு நோட்ஸ் எழுதும் போது வந்து பார்த்தோன்னா இது இட்ஸ் அ டே டு டே கண்டிஷன். நம்மளுக்கு டெய்லி சொல்றது வந்து பார்த்தோன்னா வெதர் ரிப்போர்ட். நம்ம நியூஸ்ல வந்து இன்றைய வானிலைன்னு தானே சொல்லுவாங்க, இன்றைய காலநிலைன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? நம்ம நியூஸ் எல்லாம் பாக்குறோம்ல. சோ வெதர்னும் போது இன்னைக்கு எப்படி இருக்கு, அதான் ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்கிற அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ். ஓகேவா? ஒரு ஷார்ட் பீரியட், அந்த ஷார்ட் பீரியட் வந்து ஒரு நாளோ ஒரு வாரமோ மேக்சிமம் போனா ஒரு மாசம், அவ்வளவுதான். வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டே டு டே கண்டிஷன், அட்மாஸ்பியர்ல தினசரி நடக்கிற நம்மளுக்கு டே டு டே கண்டிஷனை சொல்றதா வந்து வெதர் ரிப்போர்ட். அதுல வந்து சன்ஷைன் எப்படி இருக்கு, டெம்பரேச்சர் எப்படி இருக்கு, ஃபாக் கண்டிஷன் இருக்கா, பிரஷர் எப்படி இருக்கு, மழை அளவு எப்படி இருக்கு, ஈரப்பதம் ஹியூமிடிட்டி எப்படி இருக்கு, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நீங்க நோட்ஸ் எழுதும் போது வெதர் வந்து இட்ஸ் டே டு டே கண்டிஷன் எழுதிட்டு
ஷார்ட் பீரியட் லைக் ஒரு டே, ஒரு வீக், இல்ல ஒரு மந்த், அவ்வளவுதான் மேக்ஸிமம். அது வரைக்கும் தான் வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியர்ல என்னென்ன சேஞ்சஸ் நடக்குது அதான் நம்மளுக்கு, அதான் வெதர். வெதர் வந்து ஒரு குறுகிய காலமான, அதாவது வானிலை ஒரு குறுகிய காலமான ஒரு நாளோ ஒரு வாரமோ ஒரு மாதமோ நடக்கக்கூடிய நிகழ்வுகளை குறிக்கும். மேலும் இது வந்து பார்த்தனா மாறும். வானிலை ரிப்போர்ட் வந்து பார்த்தனா சேஞ்சஸ், வெதர் ரிப்போர்ட் வந்து பார்த்தனா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும், பிக்சடா இருக்காது. இட் சேஞ்சஸ். ஒரு போன வாரம்லாம் நம்மளுக்கு வந்து நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் வந்து நமக்கு ரெயின்ஃபாலே இல்ல. ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா ரொம்ப பனிமூட்டமா இருக்கு. சோ நம்மளுக்கு இந்த வெதர் வந்து பார்த்தனா மாறக்கூடியது. இது நேரத்துக்கு ஏற்ப, நேரத்திற்கு நேரம், காலத்திற்கு காலம் மாறினே தான் இருக்கும். வெதர் ரிப்போர்ட் இன்னைக்கு ஒரு வெதர் இருக்கும், நாளைக்கு ஒரு வெதர் இருக்கும் நம்மளுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? இதுதான் வந்து வெதர். ஆனா கிளைமேட் அப்படி கிடையாது. சோ வெதர்ன்றது டே டு டே கண்டிஷனு. டே டு டே வந்து நம்மளுக்கு நடக்கிற அந்த அட்மாஸ்பியர்ல நடக்கிற அந்த வளிமண்டலத்துல நடக்கிற சேஞ்சஸ் சொல்றதா, மாற்றங்களை சொல்றதா வந்து நம்ம வெதர்னு சொல்றோம். கிளைமேட் ஓகேவா? அதாவது வெதர்ன்றது வந்து பார்த்தோன்னா ஒரு ஸ்மால் ஏரியால சொல்லுவாங்க நம்மளுக்கு. வெதர்ன்றது வந்து சென்னைக்கு ஒரு வெதர் இருக்கும். இந்தியா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சென்னையில ஒரு வெதர் நம்மளுக்கு இருக்கும், திருச்சியில ஒரு வெதர் இருக்கும் நம்மளுக்கு, பக்கத்துல பெங்களூர்ல ஒரு வெதர் இருக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஏரியால அட்மாஸ்பியர் எந்த மாதிரி இருக்குன்னு வெதர்ல சொல்லுவாங்க. ஆனா கிளைமேட் அப்படி கிடையாது. கிளைமேட் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு யூஸ்வலா ஒரு ரீஜன், ஒரு கண்ட்ரில ஆவரேஜா 35 வருஷத்துக்கு என்ன மாதிரியான அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. சோ கிளைமேட் வந்து நம்மளுக்கு சீசன்ஸ், நம்மளுடைய சம்மர் சீசனை பத்தி படிக்கிறது, நம்மளுக்கு நடக்கிற அந்த மான்சூனை பத்தி படிக்கிறது, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா கிளைமேட். காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட வானிலையை சராசரி, நீண்ட நாளைய வானிலையுடைய சராசரி. அதாவது இட்ஸ் ஆவரேஜ் கண்டிஷன் ஆஃப் தி வெதர். ஒரு 35 வருஷத்துக்கு டெய்லி வெதர் ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி அது மூலியமா வர ஒரு கன்க்ளூஷன், ஒரு முடிவு தான் வந்து நம்மளுக்கு கிளைமேட், காலநிலை. காலநிலை என்பது ஒரு பகுதியின் நீண்ட நாளிய வானிலையின் சராசரியை குறிப்பதாகும். இது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையை நீண்ட காலத்திற்கு, அதாவது ஆவரேஜா ஒரு 35 வருஷத்துக்கு கணக்கிட்டு கொடுக்குது. இதாங்க average atmospheric condition determined by measuring the weather for a long period of time, usually for 35 years. ஓகேவா? அந்த நம்ம இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், வெதருக்கும் கிளைமேட்லயும் நம்ம அனலைஸ் பண்ற எலிமெண்ட்ஸ், அந்த கூறுகள் எல்லாமே ஒன்றுதான். சோ வெதர்னாலும் நம்மளுக்கு வந்து டெம்பரேச்சர் என்ன, பிரஷர் என்ன, ரெயின்ஃபால் எவ்வளவு வருது, ஈரப்பதம் எப்படி இருக்கு, இது எல்லாமே வந்து வெதருக்கான எலிமெண்ட்ஸ். அதே எலிமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு கிளைமேட்டுக்கும் வரும். கிளைமேட்னு சொல்லும் போதும் டெம்பரேச்சர், பிரஷரு, ஈரப்பதம், மழை அளவு, இது எல்லாமே நம்ம பார்த்தோம். ரெண்டுத்துக்கான எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு சேம் தான். ஆனா வெதர்ன்றது வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு சின்ன ஏரியால டெய்லி நடக்கிற அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ். ஆனா கிளைமேட் வந்து ஒரு பெரிய பிளேஸ் ஆர் ரீஜியன்ல 35 வருஷத்துக்கு ஆவரேஜா என்ன மாதிரியான மாற்றங்கள் நம்மளுக்கு வானிலை மாற்றங்கள் நம்மளுக்கு இருந்திருக்குன்னு அது எல்லாத்தையும் கணக்கிட்டு நம்மளுக்கு சொல்றது வந்து கிளைமேட். புரியுதுங்களா? இது ரெண்டுத்துக்கான எலிமெண்ட்ஸும் நம்மளுக்கு சேம் தான். பிரஷர், டெம்பரேச்சர் எல்லாம் ஒண்ணுதான். வெதர்ல என்ன நம்ம கால்குலேட் பண்ணமோ, என்ன பத்தி படிக்கிறோமோ அதே தான் கிளைமேட்லயும் நம்ம படிக்கிறோம். ஆனால் வெதர் வந்து டெய்லி மாறும். உங்களுக்கு வானிலை அறிக்கை டெய்லி மாறுது. இன்னைக்கு இருக்கிற வானிலை நாளைக்கு நம்மளுக்கு இருக்காது. ஆனா காலநிலை வந்து பார்த்தனா என்னைக்குமே மாறவே மாறாது. டஸ் நாட் சேஞ்ச் லைக் வெதர். ஓகேவா? எக்ஸாம் கேட்கும் போது உங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்தியாவின் காலநிலை என்னன்னு கேட்டு நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் தருவாங்க. இந்தியாவுடைய கிளைமேட் என்ன, நேம் தி கிளைமேட் ஆஃப் இந்தியா. இந்தியாவுடைய கிளைமேட் வந்து என்னன்னா நம்ம வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இந்தியாவுடைய காலநிலை வந்து பார்த்தனா, இந்தியாவுடைய காலநிலையுடைய பேரு வெப்பமண்டல, அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தனா இது அயன மண்டலன்னு கூட சொல்லலாம்.
அயன மண்டல மான்சூன்னா பருவக்காற்று. மான்சூன்னா பருவக்காற்று. அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. இதைத்தான் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். இந்த டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னு சொல்ற இந்த இந்தியாவுடைய கிளைமேட் வந்து இன்னைக்கு நேத்து பண்ணதில்ல. பாஸ்டா நம்மளுடைய சேஞ்சஸ், அட்மாஸ்பியரிக் சேஞ்சஸ் எல்லாத்தையும் பார்த்து நம்மளுக்கு சொல்றது. இது என்னைக்குமே மாறவே மாறாது. அது மாறணும்னாலும் டைம் ஆகும் நம்மளுக்கு. வெப்பமண்டலம் நம்ம வந்து டிராபிக்கல்ல இருக்கோம். நம்ம இந்தியாவுடைய கிளைமேட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதே மான்சூன். ஒன்னு சவுத் வெஸ்ட் மான்சூனு, இன்னொன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூனு. உங்களுடைய இது மியூட் பண்ணிக்கோங்க. சவுத் வெஸ்ட் மான்சூன் ஒன்னு, இன்னொன்னு நார்த் ஈஸ்ட் மான்சூனு. சோ வெப்ப மண்டலத்துல ஒரு மான்சூனல் கிளைமேட்ல இருக்கிற நாடு தான் நம்மளுடைய நாடு. இது எல்லாமே நம்ம ஸ்கூல் புக் தாங்க, 7th புக் தான். கிளியருங்களா? வெதர்னா என்ன, கிளைமேட்னா என்ன? ஓகேவா? இந்த டெஃபினேஷன் புரிஞ்சிருச்சுனாலே இதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன எலிமெண்ட்ஸ் தான் பார்ப்போம். வெதர் டே டு டே கண்டிஷன் மாறினே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியடை மட்டும் கால்குலேட் பண்றது, ஒரு ஸ்மால் பிளேஸை மட்டும் நம்ம வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிறது, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். ஆனா கிளைமேட் வந்து பார்த்தோன்னா ஒரு கண்ட்ரியில 35 வருஷமா ஆவரேஜா நடக்கிற அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் சேஞ்சஸ். வெதர் மாதிரி மாறாது. ஆனா வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நம்ம எடுத்துக்கிற கூறுகள், அதாவது எலிமெண்ட்ஸ் வந்து சேம் தான். அடுத்து ஒரு டூயினோ கொடுத்திருக்காங்க. கிளைமேட் என்ற சொல் வந்து பார்த்தனா கிளைமா, அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தனா கிளைமோன்ற ஒரு வார்த்தையில இருந்து வந்தது. சரிங்களா? இதுக்கு வந்து இன்க்ளினேஷன், சாய்வுன்னு நேம். இன்க்ளைன் ஆகி சாஞ்சிட்டு இருக்கிறதுன்ற ஒரு மீனிங் இன்க்ளினேஷன். தமிழில் வந்து பார்த்தனா சாய்வு கோணம் என்று பொருள். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் வந்ததில்ல. கிளைமேட்ன்றது இட்ஸ் அ கிரீக் டேர்ம். ஸோ வெதருக்கும் கிளைமேட்டுக்கும் நம்ம வந்து பார்த்தோன்னா ரெண்டுத்துக்கான எலிமெண்ட்ஸ் சேம். ரெண்டுத்துக்கான எலிமெண்ட்ஸ் நம்ம சேம்னு வந்து ஆல்ரெடி பார்த்துட்டோம். அது என்னென்ன எலிமெண்ட்ஸ்னு வந்து பார்த்தோன்னா மேஜர் எலிமெண்ட்ஸ் என்னன்னா இதுதான். நம்ம இதை பத்தி தான் வந்து பார்த்தோன்னா 1 by 1 பார்க்க போறோம். இந்த கிளாஸ்ல பார்க்க போறது இந்த எலிமெண்ட்ஸ் என்னென்ன, அவ்வளவுதான். ஓகேவா? டெம்பரேச்சர் வெப்பநிலை, ரெயின்ஃபால் மழையளவு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா காற்றழுத்தம் பிரஷர், ஹியூமிடிட்டி ஈரப்பதம், அது பற்றும் அப்புறம் விண்டுனா காற்று அல்லது காற்றோட்டம். இதுதான் வந்து பார்த்தோன்னா நமக்கு ப்ரெஷருக்கும் கிளைமேட்டுக்கும் எலிமெண்ட்ஸ் இதுதான். ஸோ இந்த எலிமெண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே சேம். இதைத்தான் வந்து நம்ம 1 by 1 இந்த கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு டூயினோ பாக்ஸ் மாதிரி தான். இத எப்படி நம்மளுடைய ஹீட் எனர்ஜி வந்து எர்த்துக்கு வருதுன்றத பத்தி ஒரு சின்ன பாக்ஸ் கண்டென்ட் கொடுத்திருக்காங்க. இதை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. சூரிய கதிர்வீச்சில் இருந்து பெறப்படும் வெப்பம் 3 வழிமுறைகளில் புவியை வந்தடைகிறது. அதாவது சோலார், சன்ல இருந்து கிடைக்கக்கூடிய அந்த சோலார் ரேடியேஷன், அதாவது ஹீட் எனர்ஜி இருக்கு இல்லையா, சன்ல இருந்து வர அந்த ஹீட் எனர்ஜி 3 மெக்கானிசம், 3 வழிகள்ல நம்மளுடைய பூமிக்கு வந்தடையுது. என்னென்ன வழிகள்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ரேடியேஷன்னா வெப்ப கதிர்வீச்சு. அதுக்கப்புறம் 2வது மெத்தட் வந்து என்னன்னா கண்டக்ஷன்னா வந்து நம்மளுக்கு என்னன்னா வெப்ப கடத்தல். 3வது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கன்வெக்ஷன்னா வெப்ப சலனம். இந்த 3 வழிமுறைகள்ல வந்து பார்த்தோன்னா இந்த சன்ல இருந்து வர ஹீட் எனர்ஜி வருது. புவியின் வளிமண்டலம் சூரிய கதிர்வீச்சலை விட புவி கதிர்வீச்சாளல் தான் அதிக வெப்பம் அடைகிறது. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா நம்ம பூமி தான் எர்த்து சுத்தி வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர்ன்ற மாதிரி அட்மாஸ்பியர் லேயர் இருக்கும். நம்மளுக்கு எர்த்தோடைய அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஹீட்டட் மோர் பை டெரெஸ்ட்ரியல் ரேடியேஷன் ராதர் தென் இன்சுலேஷன். அதாவது புவியுடைய வளிமண்டலம் அட்மாஸ்பியர் வந்து பார்த்தோன்னா சூரியன் கிட்ட இருந்து வர அந்த ரேடியேஷனை விட
நம்ம பூமி ரிஃப்ளெக்ட் பண்ற கதிர்வீச்சுனாலதான் வந்து அதிகமா ஹீட் ஆகுதுன்னு சொல்றாங்க. சன்ல இருந்து வர அந்த ரேடியேஷனை விட எர்த்தோடைய அட்மாஸ்பியர் நம்ம தரையில இருந்து புவியோடைய அந்த டெரஸ்ட்ரியல் இருந்து தரையில இருந்து வர அந்த ரேடியேஷனாலதான் அதிகமா ஹீட் ஆகுது. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கலாம். எர்த் அட்மாஸ்பியர் இஸ் ஹீட்டட் மோர் பை டெரஸ்ட்ரியல் ரேடியேஷன். பூமியோடைய தரையில இருந்து வர ஹீட்னால தான் புவியோடைய வளிமண்டலம் ரொம்ப வந்து வெப்பம் அடையுது. சூரியனுடைய கதிர்வீச்சு விழுறதை விட புவியோடைய வெப்பத்துல இருந்து தான் வந்து ரொம்ப ஹீட் ஆகுதுன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து மேபி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஒரு சிம்பிள் பிசிக்ஸ் தான் நம்மளுக்கு. அதாவது கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னாலே ஒரு 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இது வந்து ஒரு 6th புக்ல இருக்கிற ஒரு இமேஜ். நம்மளுக்கு ஒரு 6ஆம் கிளாஸ் பசங்களுக்கு இந்த எப்படி ஹீட் எனர்ஜி, சன்ல இருந்து வர ஹீட் எனர்ஜி நம்ம பூமியில வருதுன்றத இந்த சிம்பிள் டயக்ராம வச்சுதான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சோ சூரியன்ல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஹீட் எனர்ஜி வரும். அந்த ஹீட் எனர்ஜி நம்ம பூமியில வந்து பார்த்தோன்னா 3 விஷயத்துக்கு மேலதான் விழணும். ஒண்ணு வந்து பார்த்தோன்னா லேண்ட்ல விழும், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா வாட்டர், இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா கேஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் இது நம்ம சாலிட், லிக்விட், கேஸ் நம்மள. சோ லேண்ட்ன்றது நம்மளுக்கு சாலிட், வாட்டர்ன்றது நம்மளுக்கு லிக்விட், கேஸ்ன்றது நம்மள சுத்தி இருக்கிற வளிமண்டலம், அட்மாஸ்பியர், இதான் கேஸ். சோ சூரியன்ல இருந்து வர அந்த கதிர்வீச்சு இதுலதான் நம்மளுக்கு 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர்னு சொல்றேன். இந்த 3துலதான் வந்து விழுந்தாகணும். சோ இதத்தான் வந்து இந்த இமேஜை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இங்க வந்து பார்த்தனா இந்த பாத்திரம் இருக்குல்ல, இந்த வெசல், இந்த வெசலை வந்து பார்த்தனா லேண்டா கன்சிடர் பண்ணிப்பாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து இங்க சுத்தி இந்த ஓபன் ஹேர்ல வர இந்த ரேடியேஷனை வந்து பார்த்தனா கேஸ் ஆர் அட்மாஸ்பியரா கன்சிடர் பண்ணிப்பாங்க. எக்ஸ்பிளனேஷனுக்காக இது கொடுத்திருக்காங்க நம்மளுக்கு. அடுத்து இங்க இருக்கிற இந்த வாட்டர் பாடியிலயா, பாத்திரத்துக்குள்ள தண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, இந்த தண்ணி வந்து பார்த்தனா நம்மளுடைய பூமியில இருக்கிற வாட்டர் பாடிஸ், கடல், ஆறு, இது எல்லாமே நம்மளுக்கு. சோ ஒன்னும் எப்படி வந்து ஹீட் எனர்ஜிய கடத்துதுன்றதான் வந்து இதுக்கான ஒரு இதுவே. ஃபர்ஸ்ட் லேண்ட பொறுத்த வரைக்கும் வந்து எப்பவுமே சாலிட பொறுத்த வரைக்கும் மாலிக்யூல்ஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா, மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டைட்டா வந்து பேக்டா இருக்கும், டைட்லி பேக்டுன்னு சொல்லுவாங்க. சோ அங்க வந்து ஹீட் எனர்ஜி வந்து எப்படி டிரான்ஸ்பர் ஆகும்னா, ஒரே ஒரு செகண்ட், சாலிட்னு சொல்லும் போது மாலிக்யூல்ஸ் எல்லாமே இப்படி டைட்டா இப்படி இருக்கும், டைட்டா வந்து இப்படி பேக்டா இருக்கும். சோ ஒரு மாலிகுலா வந்து ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகும். அந்த டிரான்ஸ்பரை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா கண்டக்ஷன் சொல்லுவாங்க. இன்னும் சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா, 3 பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பையன் நம்பர் 1, ஒரு பையன் நம்பர் 2, பாய் நம்பர் 3, மொத்தம் 3 பையன்க இருக்காங்க, பசங்க இருக்காங்க. நம்பர் 1 பையன் கிட்ட இருந்து நம்பர் 3 பையன் வந்து பார்த்தோன்னா ஒரு பெண்ணை கொடுக்குறான். அந்த பெண்ணை இவன் என்ன பண்றானா, நம்பர் 1 பையன் நம்பர் 2 கிட்ட கொடுக்குறான், நம்பர் 2 பையன் நம்பர் 3 கிட்ட கொடுக்குறான். சோ இந்த மாதிரி ஒரு மாலிகுலா நம்மளுக்கு ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்பர் ஆகுறது வந்து எங்க நடக்கும்னா லேண்ட்ல. அதத்தான் வந்து கண்டக்ஷன் சொல்றாங்க. சொல்றீங்களா? கண்டக்ஷன் போது நம்மளுக்கு தமிழ்ல வந்து பார்த்தோன்னா வெப்ப கடத்தல்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இது வந்து உங்களுக்கு சாலிட்ல, லேண்ட்ல வந்து ஹீட் எனர்ஜி இப்படிதான் டிரான்ஸ்பர் ஆகும். அதே எக்ஸாம்பிள்ல நான் வந்து பார்த்தனா உங்களுக்கு வாட்டருக்கு சொல்றேன். அதே மாதிரி பாய் நம்பர் 1, பாய் நம்பர் 2, பாய் நம்பர் 3 இருக்கான். சரிங்களா? 3 பசங்க இருக்காங்க. இதுல வாட்டர்ல எப்படி நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா, இப்ப இந்த பையன் கிட்ட வந்து பென் இருக்கு,
இந்த பையன் என்ன பண்றானா, அவன் எந்திரிச்சு ரொம்ப டிசிப்ளினான ஒரு பையன். சோ யாருக்கிட்டயும் பாஸ் பண்ணாம அவன் எந்திரிச்சு நடந்து போய் 3வது இருக்கிற பையன் கிட்ட வந்து பார்த்தனா உங்களுக்கு அந்த பெண்ணை கொடுக்குறான். சோ வாட்டர்ல அப்படிதான். ஒரு மாலிகுல் என்ன பண்ணும், ஹீட் எனர்ஜியை இங்க இருந்து ஸ்டவ்ல இருந்து வர ஹீட் எனர்ஜி ரிசீவ் பண்ண உடனே அந்த மாலிகுல் டிராவல் பண்ணி போய் பக்கத்துல இருக்கிற மாலிகுலுக்கு ஹீட் எனர்ஜியை கொடுக்கும். ஓகேவா? இங்க வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் ஆஃப் மாலிகுல் இருக்கும். சரிங்களா? வாட்டரை பொறுத்த வரைக்கும் வாட்டர் மாலிகுல் மூவ் ஆகும். இங்க இமேஜ்ல கூட அப்படிதான் கொடுத்திருப்பாங்க. அப்படியே அங்க இங்கன்னு வாட்டர் மாலிகுல் மூவ் ஆற மாதிரி இருக்கும். சோ இங்க இருக்கிற பையன் பெண்ணை எடுத்து நடந்து போய் வாக் பண்ணி நடந்து போய் வந்து 3வது இருக்கிற பையன் கிட்ட ஒபீடியண்டா வந்து பெண்ணை கொடுக்குறான். இத வந்து பார்த்தா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா கன்வெக்ஷன்னு சொல்லுவாங்க, வெப்ப கடத்தல்னு சொல்லுவாங்க. இது வந்து வாட்டர்ல நம்மளுக்கு நடக்கும். இதே எக்ஸாம்பிள் ஓகேவா? இது வந்து கன்வெக்ஷன். வாட்டர்ல டிரான்ஸ்பர் ஆஃப் ஹீட் டிரான்ஸ்பர் ஆகிறதுக்கு பேரு வந்து வெப்ப கடத்தல், கன்வெக்ஷன். சாரி, வெப்ப சலனம் கன்வெக்ஷன். சாரிங்க. சலனம் லேண்ட்ல வந்து பார்த்தனா வெப்ப கடத்தல். அதுக்கு அடுத்து 3வது கேஸ்ல எப்படி நடக்குதுன்னு அதே மாதிரி 3 பசங்க இருக்காங்க. பாய் நம்பர் 1, பாய் நம்பர் 2, பாய் நம்பர் 3. சோ இந்த பையன் 3வது இருக்கிற பையன் கிட்ட பெண்ணை கொடுக்கணும். சோ இவன் வந்து ரொம்ப டிஸ்ஒபீடியன்டான பையன். என்ன பண்றானா, பெண்ணை வந்து நம்மலாம் பண்ற மாதிரி இந்த பெண்ணை வாங்கி 3வது இருக்கிற பையன் கிட்ட தூக்கி எறியறான். நம்ம பண்ணுவோம் இல்லையா? சோ ஒரு நோட் இருக்கு, அதுல முன்னாடி இருக்கிற பசங்களுக்கு கொடுக்கணும்னா ஏஞ்சி போயும் கொடுக்க மாட்டோம், பாஸ் பண்ணியும் கொடுக்க மாட்டோம், தூக்கி அடிப்போம்ல. சோ அந்த மாதிரி அந்த பையன் வந்து தூக்கி அடிக்கிறான் நோட்டை, பெண்ணை தூக்கி அடிக்கிறான். இது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு கேஸ். அட்மாஸ்பியர்ல இப்படிதான். அட்மாஸ்பியர்ல இருக்கிற மாலிகுல் எனர்ஜியை ரிசீவ் பண்ணிச்சுன்னா அந்த எனர்ஜியை அதை எமிட் இன் ஆல் டைரக்ஷன், சுத்தி எல்லா டைரக்ஷன்லயும் வந்து அதை எமிட் பண்ணும். கிளியருங்களா? அது இதத்தான் வந்து ரேடியேஷன் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து பார்த்தோன்னா லேண்ட்ல பாஸ் பண்ணும். ஒரு மாலிகுல்ல இருந்து இன்னொரு மாலிகுல் கிட்ட எனர்ஜி பாஸ் ஆகும். வாட்டர்ல வந்து பார்த்தோன்னா ஒரு மாலிகுல் எனர்ஜியை டிரான்ஸ்பர் பண்ணும், நடந்து போய் வந்து மூவ் பண்ணி வந்து இன்னொரு மாலிகுலுக்கு கொடுக்கும். தேர்ட் ரேடியேஷன்ல வந்து பார்த்தோன்னா எனர்ஜியை எமிட் பண்ணும். கிளியருங்களாங்க? இது சிம்பிள் பிசிக்ஸ். இது நீங்க பிசிக்ஸ் படிக்கும் போது கூட வந்து பார்த்தோன்னா இந்த டாபிக் வரும் உங்களுக்கு. ஓகேவா? நீங்க சும்மா எழுதும் போது கூட இந்த மாதிரி நீங்க இந்த 3 பசங்க வச்ச டயக்ராம் கூட வரைஞ்சு வச்சுக்கோங்க. இதான் இங்க கண்டென்ட். இவ்வளவுதான். டெஃபினிஷன் தெரியாட்டியும் பரவாயில்ல, இது தெரிஞ்சா போதும். கிளியருங்களா? இந்த 3 மெக்கானிசம் வழியா தான் நம்ம வந்து எனர்ஜியை ரிசீவ் பண்றோம். கண்டக்ஷன், கன்வெக்ஷன், ரேடியேஷன் வழியா தான் சோலார் எனர்ஜியை we are receiving, earth ரிசீவ் பண்ணுது. 3 ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் இப்படிதான் ரிசீவ் பண்ணுது. கிளியரா? ஓகே மேம். ஓகேவா? சரிங்களா? இப்போ ஒரு எலிமெண்டா நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெம்பரேச்சர். வெப்பநிலை என்பது காற்றில் உள்ள வெப்பத்தின் அளவை குறிப்பதாகும். ஹீட், டிகிரி ஆஃப் ஹீட். வெப்பநிலைனா ஹீட். ஓகேவா? டிகிரி ஆஃப் ஹீட் பிரசன்ட் இன் தி ஏர் ஆர் அட்மாஸ்பியர். நம்மளுடைய காத்துல எவ்வளவு ஹீட் பிரசன்ட் ஆயிருக்கு, வெப்பம் எவ்வளவு பிரசன்ட் ஆயிருக்குன்னு சொல்றதுதான் டெம்பரேச்சர். சரிங்களா? காற்றில் உள்ள வெப்பமானது, காத்துல இருக்கிற வெப்பமானது சூரிய கதிர்வீச்சால் மட்டுமின்றி வளிமண்டல நிறையை சிறிதளவு சார்ந்திருக்கு. சோ நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கிற டெம்பரேச்சர் வந்து பார்த்தோன்னா சன் ரேஸ்னால மட்டும் டிபெண்ட் ஆகாம நம்ம அட்மாஸ்பியருடைய மாஸ், வளிமண்டலத்துடைய அந்த மாஸ் இருக்கு இல்லையா, வெயிட், அது டிபெண்ட், அதை கூட ஒரு ஸ்மால் எக்ஸ்டென்ட் டிபெண்ட் ஆகிருக்கு. நம்மளுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கிற அந்த வெப்பத்துடைய அளவு நம்ம சன்ல இருந்து ரிசீவ் பண்ற எனர்ஜியை மட்டும், ஹீட்டை மட்டும் நம்பி இல்லாம நம்ம அட்மாஸ்பியருடைய வெயிட், மாஸையும் வந்து பார்த்தோன்னா சிறிதளவு டிபெண்ட் ஆகி இருக்கு. இது எல்லாமே நான் வந்து கொடுக்கறதுக்கான ரீசன் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ல கேட்டு லாக் பண்ண வாய்ப்பு இருக்கு.
எல்லாம் ஸ்கூல் புக் பாயிண்ட் தான். ஓகேவா? ஒரு குரூப் 1 லெவல்ல கொஸ்டின் கேட்கணும்னு சொல்லும் போது இது எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினா கேட்டு லாக் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இதெல்லாம் டூ யூ நோ மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? டெம்பரேச்சர் வந்து நம்மளுக்கு வேரி ஹாரிசாண்டலாவும் நம்மளுக்கு வேரி ஆகும், வெர்டிகலாவும் வந்து நம்மளுக்கு வேரி ஆகும். ஸோ வெப்பநிலை வந்து செங்குத்தாகவும் கிடைமட்டமாகவும் வேறுபடுகிறது. வெப்பம் மாற்றும் மண்டலத்தின் வெப்பநிலையானது டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். பேசிக்கா தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும் ஹைட்டு ஏற ஏற. ஹில் ஸ்டேஷனுக்குலாம் நம்ம ஹைட்டா போகும்போது ஹைட்டு மேல போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகும். டெம்பரேச்சரும் ஹீட் எனர்ஜியும் ஹீட்டும் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். இது தெரிஞ்சுக்க வேண்டிய ஃபேக்ட். டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். ஹைட் ஏற டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ ஓகேவா? இந்த கான்செப்ட் தான் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் ஹைட். ஹைட் ஏற ஏற டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுற இந்த கான்செப்ட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெப்ப குறைவு விகிதம்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த கான்செப்ட் தான் வந்து லாப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அட்மாஸ்பியர் ட்ரோபோஸ்பியரை பொறுத்த அளவுல வந்து பார்த்தோன்னா ஃபார் எவ்ரி கரெக்ட்லி நான் சொல்றேன், ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் அல்லது 1000 மீட்டர் ஹைட் நம்ம மேல ஹைட் போக போக ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் ஹைட்டு நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? இந்த வேல்யூவை தான் நார்மல் லாப்ஸ் ரேட்னு சொல்றது. கிளியருங்களா? ஃபார் எவ்ரி 1 கிலோமீட்டர் ஹைட், எவ்ரி 1 கிலோமீட்டர் ஹைட் ஏற ஏற நம்மளுக்கு 6.5 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். கிளியர்? நோட்டடா? ஓகே மேம். ஓகே. இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஹீட் ஜோன்னு சொல்லுவாங்க, வெப்ப மண்டலம்னு. இந்த மித வெப்ப மண்டலம் இதெல்லாம் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதான். ரவுண்டு வரல ஒழுங்கா. நடுவுல இருக்கிறது ஈக்வேட்டாருங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 23.5 டிகிரி நார்த்து, இது 23.5 டிகிரி சவுத்து. இதுக்கு நடுவுல இருக்கிறது தான் வந்து ஹீட் ஜோன்ஸ். இதுக்கு நடுவுல இருக்கிறத வந்து பார்த்தோன்னா டாரிட் ஜோன்னு சொல்லுவாங்க. தமிழ்ல நான் சொல்றேன் வெப்ப மண்டலம் என்ற மாதிரி. அடுத்து மேல 66.5 டிகிரி நார்த்து, அதே மாதிரி கீழே 66.5 டிகிரி சவுத்து. இங்க இருக்கிற இந்த ஜோனை வந்து பார்த்தோம்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா மித வெப்ப மண்டலம், டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவாங்க. இதுவும் டெம்பரேட் ஜோன் தான் நம்மளுக்கு. டாரிட் ஜோனு, அதுக்கு மேல வந்து டெம்பரேட் ஜோனு, அப்புறம் வந்து 90 டிகிரி நார்த்து, 90 டிகிரி சவுத்து. இத வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரிஜிட் ஜோன்னு சொல்லுவாங்க, குளிர் மண்டலம்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவுல இருக்கிற ஏரியாவை ஃப்ரிஜிட் ஜோன். இதுதான் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. டாரிட் ஜோன், ஈக்வேட்டர், டிராபிக் ஆஃப் கேன்சர்ல இருந்து டிராபிக் ஆஃப் கேப்ரிகான் வரைக்கும், கடக ரேகையில இருந்து மகர ரேகைக்கு உள்ள இருக்கிற உட்பட்ட பகுதியை வந்து டாரிட் ஜோன், வெப்பமண்டலம்னு. அதுக்கடுத்து ஆர்டிக் வலயத்தில் இருந்து கடக ரேகைக்கு நடுவுலயும், அதே மாதிரி மகர ரேகை டிராபிக் ஆஃப் கேப்ரிகான்ல இருந்து அண்டார்டிக் வலயம்
வரைக்கும் இருக்கிறத மித வெப்ப மண்டலம் டெம்பரேட் ஜோன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மேல இருக்கிறது நம்மளுக்கு ஃப்ரிஜிட் ஜோன். தமிழ்ல இங்க இருக்கு பாருங்க. கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் நடுவுல இருக்கிறது வெப்பமண்டலம் நம்மளுக்கு. அடுத்து இந்த மித வெப்ப மண்டலம் வந்து ஆர்டிக் வட்டத்துக்கும் கடக ரேகைக்கும் நடுவுலயும், அதே மாதிரி மகர ரேகைக்கும் தென் அண்டார்டிக் வட்டத்துக்கும் நடுவுல இருக்கும். தமிழ் இங்க கட் ஆயிருச்சு. அப்புறம் வந்து குளிர் மண்டலம் அல்லது உறைபனி மண்டலம் வந்து உங்களுக்கு அண்டார்டிக் வட்டத்துக்கு மேல, அதே மாதிரி ஆர்டிக் வட்டத்துக்கு கீழே உங்களுக்கு அதே மாதிரி குளிர் மண்டலமும் உறைபனி மண்டலமும் வரும். சோ இதுதான் வந்து பார்த்தோம்னா நமக்கு உலகத்தோடைய ஹீட் ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஹீட் ஜோன்ஸ் ஆஃப் தி வேர்ல்டுன்னு கேட்டா இதுதான் நம்மளுக்கு. கிளியருங்களா? அது டெம்பரேச்சர்னா என்னன்னு எழுதிட்டு, அப்புறம் டெம்பரேச்சர் எப்படி வேரி ஆகுதுன்னு எழுதிக்கிட்டு, தென் வந்து ஹீட் ஜோன்ஸ்க்கான டயக்ராம கம்பல்சரி நம்ம வரைஞ்சிடணும். இதெல்லாம் டூ யூ நோ ஃபேக்ட் கேட்பாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஃபேக்ட் இது. ஹையஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் எவ்வளோ, லோயஸ்ட் ரெக்கார்டட் டெம்பரேச்சர் எவ்வளோ, அதான் எங்க ரெக்கார்ட் ஆச்சு. The highest temperature ever recorded on earth வந்து எவ்வளோனா 56.7 டிகிரி செல்சியஸ். நம்ம பூமியில ரெக்கார்ட் ஆன ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து 56.7 டிகிரி செல்சியஸ். எப்போ ரெக்கார்ட் ஆச்சுன்னா 10th ஜூலை 1913 ரெக்கார்ட் ஆச்சு. 1913ல எங்க ரெக்கார்ட் ஆச்சுன்னா கிரீன்லாண்ட் ரான்ச் ஆஃப் டெத் வேலி, கலிபோர்னியா, யூஎஸ்ஏ ரெக்கார்ட் ஆச்சு. இது ஜஸ்ட் ஃபேக்சுவல்ங்க. கேட்கலாம், புவியில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச வெப்பநிலை வந்து எவ்வளோ? 56.7 டிகிரி செல்சியஸ். எத்தனை ஃபாரன்ஹீட்னு பார்த்துக்கோங்க. 1913ல அமெரிக்க ஐக்கிய நாட்டின் கலிபோர்னியாவில் உள்ள கிரீன்லாந்து மலைத்தொடருடைய டெத் வேலின்னு சொல்ற மரண பள்ளத்தாக்குல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அடுத்து ரொம்ப லோவான டெம்பரேச்சர் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு இதுவரை பதிவான குறைந்தபட்ச வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் 1983ல ஜூலை 21 ரெக்கார்ட் ஆயிருக்கு. எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா அண்டார்டிகாவில் உள்ள சோவியத் வாட்ஸ்டாக் நிலையத்தில். சோவியத் வாட்ஸ்டாக் ஸ்டேஷன் அண்டார்டிகால இருக்கு. ஸோ அங்க நம்மளுக்கு ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஹையஸ்ட் எவர் ரெக்கார்டட் டெம்பரேச்சர், அதே மாதிரி லோயஸ்ட் எவர் ரெக்கார்டட் டெம்பரேச்சர். கிளியருங்களா? டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்துட்டோம். டெம்பரேச்சர்னா என்ன, லாப்ஸ் ரேட்னா என்ன, ஹீட் ஜோன்ஸ்னா என்ன, இது வரைக்கும் ரெக்கார்ட் ஆன ஹையஸ்ட் டெம்பரேச்சர் என்ன, ரொம்ப லோவான டெம்பரேச்சர் என்ன, இது ரெண்டுமே நம்ம வந்து பார்த்து முடிச்சாச்சு. இப்போ ப்ரெஷர்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றதுங்க, இந்தியா சம்மந்தப்பட்ட ஃபேக்ட்ஸ் கிடையாது, ஃபுல்லா பிசிக்கல் ஜியோகிராஃபி இது. பட் படிச்சுதான் ஆகணும், இதுவும் தெரிஞ்சுதான் ஆகணும். இது தெரியாம நம்ம மான்சூனு, ரெயின்ஃபாலு, சீசன்ஸ் ஆஃப் இந்தியாலாம் படிச்சா நம்மளுக்கு அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது, டாபிக் கம்ப்ளீட் பண்ண மாதிரியே இருக்காது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ கொஞ்சம் அப்படியே ஸ்லோவா போனாலும் வேகா இருந்தாலும் படிச்சுதான் ஆகணும், வேற வழி இல்லை. ஓகேவா? ரொம்ப போராவா போகுது இது. அவ்வளவு ஒண்ணும் போரா இல்லையே மேம். தமிழ்லயே டீச் பண்ணுங்க மேம் ப்ளீஸ். தமிழ்ல தாங்க நான் சொல்லிட்டு இருக்கேன், பக்கத்துலயே தமிழ் இருக்கு, தமிழ்லயே தானே சொல்றேன். என்னதுங்க? இல்ல இல்லைங்க மேம், இங்க வேறங்க. தமிழ் ஸ்லைடர்னு நான் படிக்கிறேன், ரெண்டுமே இங்கிலீஷ் தமிழ் நான் மாறி மாறி தான் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ ப்ரெஷர்னா என்ன, காற்றழுத்தம்னா என்ன, இப்போ டெம்பரேச்சர் பார்த்தோம். டெம்பரேச்சர்னா நம்மளுடைய பூமியில நம்மளை சுத்தி இருக்கிற வளிமண்டலத்துல எவ்வளவு வெப்பம் இருக்கு, எவ்வளவு ஹீட் இருக்கு, வெப்ப அளவை தான் நம்ம டெம்பரேச்சர்னு சொல்லிட்டு இருக்கோம். சோ இப்போ ப்ரெஷர்னா என்ன, காற்றுடைய அழுத்தம். புவியின் மேற்பரப்பில்
குறிப்பிட்ட பகுதியில் உள்ள காற்றின் எடையை வளிமண்டல அழுத்தம் அல்லது காற்றழுத்தம்னு சொல்றோம். அதாவது வெயிட் ஆஃப் ஏர், காற்று பிரஷர்னா ஒண்ணு இல்ல, ஏரோடைய காற்றுடைய எடை. weight of air above a given area on a earth surface, புவியின் மேற்பரப்புல ஒரு குறிப்பிட்ட பகுதியில, ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட பகுதியில இருக்கிற காத்தோடைய எடையத்தான், வெயிட்டத்தான் நம்ம பிரஷர்னு சொல்றோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் பிரஷர் வந்து எதை யூஸ் பண்ணி மெஷர் பண்றோம்ட்டு. காற்றின் அழுத்தம் காற்றழுத்தமானியால் அளவிடப்படும். தமிழ படிக்கிறவங்க நோட்ஸ் எழுதும் போது காற்றழுத்தமானின்னு எழுதிட்டு போயிடாதீங்க. உங்களுக்கு எக்ஸாம்ல வந்து ஆப்ஷன்ல போரோமீட்டர் என்றதையே தமிழ டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்பாங்க. புரியுதுங்களா? இதை நம்பாதீங்க. நீங்க இங்கிலீஷ்லயும் வந்து பார்த்தனா காற்றழுத்தமானின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல போரோமீட்டர்னு போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? நீங்க டேர்ம்ஸ், இந்த மாதிரியான டேர்ம்ஸ் தமிழ்ல நீங்க இங்கிலீஷ்ல எழுதிதான் ஆகணும். இது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜிக்கெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப இதாகும். இந்த மாதிரி இங்கிலீஷ் டேர்மையே வந்து நிறைய நம்மளுக்கு தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கேட்பாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, கொஸ்டின் பேப்பர்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. போரோமீட்டர் காற்றழுத்தமானியை யூஸ் பண்ணி நம்மளுக்கு பிரஷரை வந்து பார்த்தோன்னா மெஷர் பண்றாங்க. கடல் மட்டத்தில் உள்ள நிலையான காற்றழுத்தத்தின் அளவு என்னன்னா, நம்மளுக்கு ஆவரேஜ் பிரஷர் அட் சீ லெவல், கடல் மட்டத்துக்கு மேலேயே ஆவரேஜா எவ்வளவு பிரஷர் இருக்குன்னா நம்மளுக்கு 1013.25 மில்லி பார் இருக்கும். நம்மளுக்கு எம்பி மில்லி பார் இருக்கும். சரிங்களா? சோ நம்மளுக்கு கடல், இந்த யூனிட் எல்லாம் பாத்துக்கோங்க. கடல் மட்டத்துக்கு மேல நம்மளுக்கு காற்றழுத்தத்தின் அளவை வந்து பார்த்தோன்னா மில்லி பார்ல கொடுக்குறாங்க, எம்பில கொடுக்குறாங்க. இதுவே பூமியில் உள்ள எல்லா பகுதிகளும் நம்மளுடைய அர்த்ல இருக்கிற சர்ஃபேஸ் பிரஷர் எவ்வளவுனா, அது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வந்து 1.03 kg, ஓகேவா, கிலோகிராம் நம்மளுக்கு இருக்கும். நல்லா பாத்துக்கோங்க. காற்றழுத்தத்துடைய அளவு கடல் மட்டத்துக்கு மேல வந்து, கடல் மட்டத்துக்கு மேல இருக்கிற நிலையான காற்றழுத்தத்தின் அளவு நம்மளுக்கு 1013.25 மில்லி பார். இதுவே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு பூமியில எர்த்தோடைய சர்ஃபேஸ்ல இருக்கிற பிரஷர், ஆவரேஜ் பிரஷர் வந்து பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் ஒரு சதுர கிலோமீட்டருக்கு, ஒரு பர் ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு 1.03 kg. ஓகேவா? யூனிட்டை மாத்தலாம், வேல்யூவை மாத்தலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். கிளியருங்களா? பேரோமீட்டருங்க, போரோமீட்டருங்க, இது இமேஜ். இப்ப வருது இல்ல, இந்த ஃபேக்ட் எல்லாம் வருது இல்ல, இதெல்லாம் வந்து பார்த்தனா நீங்க கண்டிப்பா மனப்பாடம் இல்ல, தெரிஞ்சுதான் ஆகணும். இது கொடுத்திருக்கிற இந்த ஃபேக்ட் எல்லாமே வந்து பார்த்தனா உங்களுக்கு இது பேஸ்ட், அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பேஸ்ட். புரியுதுங்களா? கொஞ்சம் நல்லா அப்படியே லிசன் பண்ணிருங்க. இப்ப நான் கொடுத்திருக்கிற இந்த ஃபேக்ட் வந்து பார்த்தனா அப்படியே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின், அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை அழகா 7th புக்ல ஒரு பேராகிராஃப் இருக்கு, அந்த பேராகிராஃபை தூக்கி போட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப புக்ல இருந்து அழகா ஒரு பேராகிராஃபை தூக்கி போட்டு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? அவங்க பண்ற கண்டென்ட் என்னமோ சேம் தான், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ற விதம் தான் மாறி இருக்கு. புரியுதுங்களா? கொஸ்டின்லாம் வந்து யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு, ரொம்ப டஃபா கேக்குறாங்கன்னா டஃபா தான் கேக்குறாங்க, கண்டென்ட் ஒண்ணுதான், ஆனா அதுல செட் பண்ற கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ரொம்ப இதுவா மாறிடுச்சு, நமக்கு ட்ரிக்கியா மாறி இருக்கு. சோ நீங்க வந்து நல்லா உள்ள ஆழமா படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிடலாம். புரியுதுங்களா நான் சொல்றது? கண்டென்ட் ஒண்ணுதான், அது கேட்கிற விதம் மாறிடுச்சு. நம்ம படிச்சதையே வந்து குழப்பி விடுற அளவுக்கு கேக்குறாங்க. நம்ம எல்லாம் படிச்சிருப்போம்,
நம்ம படிச்சது கரெக்டா தப்பான்னு நம்மளுக்கே சந்தேகம் வர அளவு கொஸ்டின் வந்துருச்சு. இன்னொன்னு லக்க நம்பிலாம் எக்ஸாம்க்கு போகவே போகாதீங்க. லக்கெல்லாம் நம்மளுக்கு கம்மியா தான் இருக்கு. சரிங்களா? அது உங்களுக்குன்னு இல்ல, டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே வந்து பார்த்தா லக் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். லக்கெல்லாம் நம்பாதீங்க. ஹார்ட் ஒர்க்க நம்ம வந்து ஒர்க் பண்ணா அதுக்கான கூலி கிடைக்கும் நம்மளுக்கு, அவ்வளவுதான். பாத்துக்கலாம். 10 கொஸ்டின் அது குறுக்க ஏதோ ஏனோ தானே ஆன்சர் பண்ணிருக்கேன், லக்குல அடிச்சா நல்லா இருக்கும்னா நம்மளுக்கு அதெல்லாம் கம்மியா தான் இருக்கு. லக்குன்றதே வாழ்க்கையில இருந்து தூக்கிடுங்க. நம்ம பண்ற ஹார்ட் ஒர்க்கு ரிவார்டு கிடைக்கும், அவ்வளவுதான். நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. இதான் வந்து பிராக்டிக்கலே. லக்கெல்லாம் நம்பாதீங்க. லோ பிரஷர் சிஸ்டம், அதாவது குறைந்த காற்றழுத்த மண்டலம். சைக்ளோனா நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சூறாவளின்னு சொல்லுவோம்ல. புயல், சூறாவளி. ஓகேவா? சைக்ளோன்னாலே வந்து பார்த்தோன்னா குறைந்த காற்றழுத்த மண்டலம். குறைந்த காற்று அழுத்த மண்டலம் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்றும் சூறாவளி என்றும் அழைக்கப்படுகிறது. அதிக காற்றழுத்த மண்டலம், அதாவது ஹை பிரஷர் சிஸ்டம். லோ பிரஷர் சிஸ்டத்தை நம்ம என்னன்னு சொல்றோம்னா டிப்ரெஷன் இல்ல சைக்ளோன்னு சொல்றோம். குறைந்த காற்றழுத்த மண்டலம் வந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் ஆகவும் சூறாவளி ஆகவும் அழைக்கப்படுகிறது. ஹை பிரஷர் சிஸ்டம், அதிக அழுத்த மண்டலம். நம்ம பார்ப்போம், எக்ஸ்பிளனேஷன் நான் உங்களுக்கு கொடுப்பேன். சைக்ளோன்னா என்ன, ஆன்டி சைக்ளோன் என்னன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். அதிக காற்றழுத்த மண்டலம், அதாவது அதிக அழுத்த மண்டலத்தை ஆன்டி சைக்ளோன்னு சொல்லுவோம், எதிர் சூறாவளின்னு சொல்லுவோம். சரிங்களா? குறைந்த காற்றழுத்த மண்டலம் சைக்ளோன் அப்போ நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா வானம் மேகமூட்டத்தோடு இருக்கும். மேகமூட்டத்தோட இருக்கும், விண்டு இருக்கும், காற்றும் ரெயின் ஃபாலும். சைக்ளோன் அப்ப எப்படி இருக்கும் நமக்கு தெரியாதுங்களா? மேகமூட்டம் இருக்கும், காத்தடிக்கும். இப்பதான் நம்ம எல்லாம் பார்த்தோம், நேர்லயே பார்த்தாச்சு டிசம்பர்ல. மேகமூட்டம், விண்டு, அதுக்கப்புறம் மழை அளவு, இது எல்லாமே நமக்கு மழைப்பொழிவு, இது எல்லாமே நம்மளுக்கு குறைந்த காற்றழுத்த மண்டலம் சைக்ளோன் உருவாகும் போது இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி சைக்ளோன்னு சொல்ற எதிர் சூறாவளி அப்போ அதிக அழுத்த மண்டலம் அப்போ நம்மளுக்கு அமைதியான வானிலை வந்து இருக்கு. ஓகேவா? இன்னொரு ஃபேக்ட் நான் சொல்றேன். காற்றுனா என்னதுங்க? விண்ட் இல்லையா? காற்று எப்பவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தனா wind always blow from or move from high pressure to one second. Wind always move from high pressure to low pressure. இத வந்து ஒரு வாக்கியமா இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே நம்ம மனசுல பதிஞ்சுக்கணும். காற்றானது எப்பொழுதும் உயர்ந்த மண்டலத்திலிருந்து, அதாவது உயர் அழுத்தத்தில் இருந்து குறைந்த அழுத்தத்தை நோக்கி பயணிக்கும். அதிக அழுத்தத்தில் இருந்து குறைந்த அழுத்தம் நோக்கியோ இல்ல உயர் அழுத்தத்திலிருந்து குறைந்த அழுத்தம் நோக்கியோ எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. விண்ட் எப்பவுமே வந்து காத்து வந்து உங்களுக்கு எப்பவுமே ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து தான் வந்து மூவ் ஆகும். சோ சைக்ளோனுக்கான டயக்ராம் எப்படி வரைவாங்கன்னா, நம்மளுடைய மெயின்ஸ் பேப்பரை நீங்க எழுதும் போது, நீங்க மெயின்ஸ்க்கு எல்லாம் படிச்சீங்கன்னா சைக்ளோனுக்கான டயக்ராம் எப்படி வரைய சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு டயக்ராம் இருக்கும். அதாவது சைக்ளோன் என்னன்னு கொடுத்திருக்காங்க, இட்ஸ் a சென்டர் ஆஃப் லோ பிரஷர் சிஸ்டம். ஓகேவா? லோ பிரஷர் சிஸ்டம் தான் நம்ம சைக்ளோன், குறைந்த அழுத்த மண்டலத்தை தான், குறைந்த அழுத்த மண்டலம் தான் நம்ம சூறாவளி, புயல்னே சொல்றோம். சோ சைக்ளோனுக்கான டயக்ராம் இதான். சென்டர்ல ஒரு லோ பிரஷர் சிஸ்டத்தை சொல்லிட்டு சுத்தி இருக்கிற விண்டெல்லாம் இதை நோக்கி வர மாதிரி, இதான் சைக்ளோனுக்கான டயக்ராம். புரியுதுங்களா உங்களுக்கு? சுத்தி பிளஸ் போட்டுறணும். ஏன்னா விண்ட் எப்பவுமே உங்களுக்கு ஹை பிரஷர் டு லோ பிரஷரை பார்த்தா மூவ் ஆகும். ஹை பிரஷர் இங்க வந்து பிளஸ் சிம்பிளையும், லோ பிரஷர் வந்து உங்களுக்கு மைனஸ் சிம்பிளையும் சொல்லிடுவாங்க. இப்படிதான் இருக்கும். சோ சென்டர் ஆஃப் லோ பிரஷர் சிஸ்டம் தான் உங்களுக்கு சைக்ளோன் இல்லையா? குறைந்த அழுத்த மண்டலத்துடைய மையம் தான் உங்களுக்கு புயல். சோ நடுவுல மைனஸ போட்டு சுத்தி காத்து நமக்கு ஹை பிரஷர் விண்ட் வர மாதிரி வரையறதுதான் சைக்ளோன்.
ஆன்டி சைக்ளோன் டயக்ராம் இது இதுக்கு அப்படியே எக்ஸாம்பிள். ஆன்டி சைக்ளோன்ன்றது நடுவுல பிளஸ் சிம்பிள போட்டு இங்க இருக்கிற காத்தெல்லாம் அப்படியே வெளிநடப்பு பண்ற மாதிரி இருக்கும். ஹை பிரஷர்ல இருந்து இப்படி லோ பிரஷரை பார்த்து விண்டு மூவ் ஆற மாதிரி இருக்கும். இது ஆன்டி சைக்ளோன் எதிர் சூறாவளிக்கான டயக்ராம் இப்படிதான் இருக்கும். சோ நீங்க மெயின்ஸ்லாம் எழுதும் போது ஹை பிரஷரை பத்தி எல்லாம் கேட்பாங்க குரூப் 1ல. அப்ப இந்த டயக்ராம போட்டுட்டீங்கனாலே உங்களுக்கு விவரம் தெரியுது, ஸ்மார்ட், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு மார்க் கொடுக்க ஆரம்பிச்சுவாங்க. ஓகேவா? கிளாஸ் நல்லா லிசன் பண்ணுங்க. விளையாட்டு கிடையாது இது. அதாவது நம்ம காசு கட்டி இருக்கோம், இஷ்டத்துக்கு அட்டென்ட் பண்ணலாம். எப்படி இருந்தாலும் இவங்க ஒரு பாயிண்ட்ல பிடிஎஃப் எல்லாம் கொடுத்துருவாங்க, அப்ப படிச்சுக்கலாம்லாம் முடியாது. லிசன் பண்ணி நீங்க படிச்சா மட்டும்தான் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எல்லா கிளாஸ்க்கும் ரெகுலரா போய் உட்காரு, சரிங்களா? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலரா எல்லா கிளாஸும் அட்டென்ட் பண்ணி படிங்க. அப்பதான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். எல்லாமே ஹையஸ்ட் பிரஷர் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு, அதே மாதிரி லோயஸ்டான பிரஷர் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு. உலகில் இதுவரை பதிவான மிக அதிகபட்ச அழுத்தம் நம்மளுக்கு எங்கன்னா 1083 MB 1968ல டிசம்பர் மாதம் 31 ரஷ்யாவில் உள்ள அகாட்டா, ஓகேவா? அகாட்டா ரஷ்யா, எங்க தமிழ்ல அகாட்டுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அகாட்டா ரஷ்யா பகுதியில நம்மளுக்கு கடல் மட்டத்துக்கு மேல பதிவாயிருக்கு, சரிங்களா? அகாட்டா ரஷ்யான்ற ஒரு இடத்துல நம்மளுக்கு கடல் லெவலுக்கு மேல, கடல் மட்டத்துக்கு மேல பார்த்தனா நம்மளுக்கு பதிவானதுதான் இது 1083.8 MB தான் ஹையஸ்ட் எவர் ஏர் பிரஷர் ரெக்கார்ட் ஆனது, சரிங்களா? ரொம்ப லோவான பிரஷர் நம்மளுக்கு எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு, லோவஸ்ட் பிரஷர் எவர் ரெக்கார்டட் பார்த்தோம்னா 870 MB. எங்க ரெக்கார்ட் ஆச்சுன்னா நம்மளுக்கு பார்த்தோம்னா டைஃபூன் டிப் நியர் குவாம் மரியானா ஐலாண்ட் இன் பசிபிக் ஓஷன்ல மிக குறைந்த அழுத்தம் நம்மளுக்கு 870 MB எங்க ரெக்கார்ட் ஆயிருக்குன்னா நம்மளுக்கு பசிபிக் பெருங்கடலில் உள்ள மரியானா தீவிற்கு அருகில் குவாம் என்ற கடல் பகுதியில் உருவான டைஃபூன் கண்ணுனா இது வேண்டாங்க, இது எங்க இருந்து டைஃபூன் கண், அதாவது சைக்ளோன் உடைய அந்த சென்டர் கண் தான் பார்த்தோம்னா நம்மளுக்கு அங்கதான் நமக்கு இருக்கிறதுலே லோ பிரஷர் உருவாக்கி இருக்கு. ஒரு சைக்ளோன் இருக்குன்னா அதோட சென்டர் பகுதியை கண்ணுன்னு சொல்லுவாங்க. சென்டர் ஆஃப் தி சைக்ளோன் பார்த்தோம்னா ஐன்னு சொல்லுவாங்க. சைக்ளோனுடைய கண் ரொம்ப அமைதியாவும் தெளிவாவும் இருக்கும் நம்மளுக்கு. சோ அதுதான் நம்மளுக்கு அங்கதான் இருக்கிறதுலே லோ பிரஷர் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இருக்கிறதுலே ஹை பிரஷர் பார்த்தோம்னா நம்மளுக்கு ரஷ்யால ரெக்கார்ட் ஆயிருக்கு, ஓகேவா? இதுவும் நம்மளுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் கேட்டது இல்ல, இந்த கொஸ்டின்ஸ்லாம் இது வரைக்கும் கொஸ்டின் பேப்பர்ல பார்த்ததே கிடையாது, கேட்டது இல்ல. எம்சிக்யூவா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்ம டெம்பரேச்சர்னா என்னன்னு பார்த்தோங்க, பிரஷர்னா என்னன்னு பார்த்தோம், லோ பிரஷர் சிஸ்டம்னா என்ன, ஹை பிரஷர் சிஸ்டம்னா என்ன, அதிகமான அழுத்தம் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு, இருக்கிறதுலே குறைந்த அழுத்தம் எங்க ரெக்கார்ட் ஆயிருக்கு, இதெல்லாம் பார்த்தோம். இப்ப நான் பார்க்க போறது என்னன்னா ஹியூமிடிட்டி, ஈரப்பதம்னா என்னன்னு பார்க்க போறோம், ஓகேவா? ஈரப்பதம் ஹியூமிடிட்டி தமிழ்ல பார்த்து சொல்லிட்டு அப்புறம் நம்ம இங்கிலீஷ்லயும் பார்த்துடலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் உள்ள காற்றில் உள்ள நீராவியின் அளவு, ஒரு பர்டிகுலர் இடத்துல பர்டிகுலர் டைம்ல காத்துல இருக்கிற ஹேர்ல இருக்கிற அந்த வாட்டர் வேப்பர்னு சொல்லுவோம்ல, நீராவி, அதோடைய அளவு தான் எவ்வளவு மாய்ஸ்டர் இருக்கு, எவ்வளவு மாய்ஸ்ட் இருக்கு, அதைத்தான் பார்த்தோம்னா நீராவியுடைய அளவை தான் நம்ம ஈரப்பதம்னு சொல்லுவோம். இது வளிமண்டல தொகுதியில்
வளிமண்டலத்துல பொதுவா நம்மளுக்கு 0-5% வரைக்கும் இருக்கும். ஈரப்பதம் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியருடைய வளிமண்டலத்துடைய ஒரு முக்கியமான அம்சம் நம்மளுக்கு. வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது. விச் இஸ் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. ஈரப்பதத்துடைய அளவு எதை பொறுத்து நம்மளுக்கு மாறுபடுதுன்னு கேட்டா, ஹியூமிடிட்டி வந்து நம்மளுக்கு அட்மாஸ்பியருடைய டெம்பரேச்சர் வெப்பத்தை பொறுத்து இதோடைய அளவு நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? வளிமண்டலத்தில் ஈரப்பதத்துடைய அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது. இதனால் ஈரப்பதத்தின் அளவு நிலைநடுக்கோட்டில் இருந்து துருவத்தை நோக்கி செல்லும் போது குறைகிறது. அதாவது ஹியூமிடிட்டி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஈக்வேட்டார் பகுதியில ஜாஸ்தியாகவும், ஈக்வேட்டார்ல இருந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேல போலார் ரீஜன்ல போகும்போது ஈரப்பதம் கம்மியா இருக்கும். ஏன்னா ஈக்வேட்டார்ல நம்மளுக்கு வெப்பம் ஜாஸ்தி. வெப்பம் என்னும் போது நம்மளுக்கு எவாபரேஷன் ரேட்டும் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அதிகமான வாட்டர் மாலிகுல்ஸ் எவாபரேட் ஆகி மேல போகும். அப்படி போகும்போது அட்மாஸ்பியர்ல ஈரப்பதம் நம்மளுக்கு கண்டிப்பா வந்து அதிகமா தான் இருக்கும். புரியுதுங்களா? இந்த ஃபேக்ட் நல்லா பார்த்துக்கோங்க. ஈரப்பதம் வந்து ஈக்வேட்டார்ல ஜாஸ்தி. ஈக்வேட்டார்ல இருந்து துருவ பகுதி போலார் ரீஜன் நோக்கி போக போக வந்து பார்த்தோன்னா ஈரப்பதம் குறைஞ்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு இந்த அண்டார்டிக் ஆர்டிக்லாம் வந்து மழை பெய்யுமா? பெய்யாது. ஃபுல்லா அந்த இதுதான் நம்மளுக்கு ஸ்னோ கவர்டு தான் நம்மளுக்கு. அங்கெல்லாம் ஈரப்பதமே இருக்காது. அதுவே ஈக்வேட்டோரியல் ஏரியாவை எடுத்துக்கிட்டோம்னா டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும். அதனால நம்மளுக்கு எவாபரேஷன் அந்த ஆவியாதல் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ நிறைய வாட்டர் மாலிகுல்ஸ் அட்மாஸ்பியர்ல டிராவல் ஆகும். ஸோ அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஈரப்பதம் நல்லா இருக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கடைசியில இந்த வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தின் அளவு வெப்பநிலையின் அளவை பொறுத்து அமைகிறது. இதனால் ஈரப்பதத்தின் அளவு நிலைநடுக்கோட்டில் இருந்து துருவத்தை நோக்கி செல்லும் போது குறைகிறது. இந்த ஃபேக்ட் ரொம்ப முக்கியமான ஃபேக்ட். நம்ம வந்து குரூப் 1 லெவலுக்கு படிக்கிறது தான் நல்லது. ஃபேக்டை வந்து புரிஞ்சு படிச்சுக்கணும். அப்பதான் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வரும்போது ஈஸியா இருக்கும். Humidity refers to the degree of water vapor. எவ்வளவு வாட்டர் வேப்பர் அட்மாஸ்பியர்ல இருக்கு பர்டிகுலர் டைம் பர்டிகுலர் பிளேஸ். இது வந்து அட்மாஸ்பியருடைய வால்யூம்ல 0-5% கவர் பண்ணுது. இது ரொம்ப வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான அட்மாஸ்பியரை பத்தி படிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரா இருக்கு. இதோடைய அளவு வந்து இதோடைய குவான்டிட்டி அளவு வந்து நம்மளுக்கு டெம்பரேச்சரை பொறுத்து அமையுது. சரிங்களா? ஸோ இந்த லெவல் ஆஃப் ஹியூமிடிட்டியோடைய அளவு வந்து டிக்ரீசஸ் டுவர்ட்ஸ் போல் ஃப்ரம் ஈக்வேட்டார். ஈக்வேட்டார்ல இருந்து போலை நோக்கி துருவ பகுதியை நோக்கி செல்ல செல்ல குறையுது. ஓகேவா? இது டைம் இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க. காற்றழுத்தம் குறைவதால் காற்றில் சுவாசத்திற்காக ஆக்சிஜன் அளவும் குறைகிறது. காற்று பிரஷர் குறையும் போது ஆக்சிஜனுடைய அளவும் குறையும். மிக உயரமான இடங்களில் காற்றின் அழுத்தமும் குறைவாக இருக்கு. ஸோ பிரஷர் கம்மியா இருக்கும் போது குறைவதனால நமக்கு ஆக்சிஜன் அளவும் குறையுது. உயரமான இடத்துல நமக்கு பிரஷரும் கம்மியா இருக்கும், ஆக்சிஜன் லெவலும் கம்மியா இருக்கும். அதனால வந்து மனிதர்கள் வந்து மலை ஏறதுக்கு சிகரங்கள் பீக்குலாம் போகும்போது ஆக்சிஜன் சிலிண்டரை கொண்டு போறாங்க. அவர்கள் சிறிது கால அவகாசம் எடுத்துக்கொண்டு அதிக உயரங்கள் தம்மை பழகி கொள்கிறார்கள். ஏனெனில் அழுத்தம் அதிகமான இடங்களில் இருந்து அழுத்தம் குறைவான இடங்களுக்கு செல்லும் போது மூச்சு திணறல் ஏற்படும். ஹை பிரஷர் டு லோ பிரஷரை பார்த்து நம்ம போகும்போது நமக்கு மூச்சு திணறல் எல்லாம் ஏற்படும். விமானங்களில் செயற்கை அழுத்தத்தினை உருவாக்கி பயணிகளை வசதியாக சுவாசிக்கும்படி அமைத்துள்ளனர். இது ஜஸ்ட் நம்ம படிச்சு வச்சுக்கோங்கன்ற மாதிரி கொடுக்குற ஃபேக்ட் தான். ஓகேங்க. டெம்பரேச்சர் பார்த்தோம், பிரஷர் பார்த்தோம்.
ஹியூமிடிட்டினா என்னன்னு பார்த்தோம். இப்ப விண்டுனா என்னன்னு பார்க்க போறோம். அப்புறம் ரெயின்ஃபால் பார்ப்போம். இது வரைக்கும் கிளியருங்களா? இந்த ஃபேக்ட் எல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம அடுத்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். முடிஞ்ச அளவுக்கு நீங்க பார்த்துடலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து மான்சூன், கிளைமேட், ரெயின்ஃபால் இதெல்லாம் பார்க்கலாம். விண்ட், ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர், அவ்வளவுதான். இதான் விண்ட். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து இப்படி ஹாரிசான்டலா மூவ் ஆற விண்ட காத்தை தான் நம்ம விண்டுன்னு சொல்லுவோம். கிடைமட்டமாக ஹாரிசான்டலா கிடைமட்டமாக நகரும் வாயுவுக்கு காற்று என்று பெயர். தி ஹாரிசான்டல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் கால்ட் விண்ட். ஓகேவா? வெர்டிக்கல் மூவ்மெண்ட், இப்படி லேண்ட பார்த்து இப்படி நம்மளுக்கு எவாபரேஷன்லாம் ஆகுது இல்லையா? சோ இப்படி மூவ் ஆற காத்துக்கு வெர்டிக்கல் மூவ்மெண்ட் ஆஃப் ஏர் இஸ் செட் டு பி ஏர் கரண்ட். விண்ட்னா உங்களுக்கு ஹாரிசான்டலா மூவ் ஆறுது. ஏர் கரண்ட், பூமியில இருந்து அந்த ஹீட், அந்த பூமியில இருக்கிற அந்த காத்து அப்படியே கீழே இருந்து மேல பார்த்து நகர்ற காத்து. காற்று எப்பொழுதும் செங்குத்தாக நகரும் வாயிற்கு காற்றோட்டம், ஏர் கரண்ட்னு நேம் நம்மளுக்கு. விண்டு எப்பவுமே நம்மளுக்கு ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்து தான் மூவ் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? காற்று எப்பொழுதும் உயர் அழுத்த பகுதிகளில் இருந்து குறைந்த அழுத்த பகுதியை நோக்கி வீசும். விண்டோடைய மூவ்மெண்ட்டே தான். ஹை பிரஷர்ல இருந்து லோ பிரஷரை பார்த்தா நம்மளுக்கு மூவ் ஆகும். அடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்காங்க. இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா காற்றின் திசை மற்றும் காற்றுடைய வேகத்தை எப்படி அளவு இடுறாங்க, எப்படி நம்மளுக்கு கால்குலேட் பண்றாங்க, அதை பத்தி நம்மளுக்கு இருக்கு. வானிலை வல்லுநர்கள் காற்றின் திசையை அளவிட காற்றுமானி அல்லது காற்று திசை காட்டி என்ற கருவியை பயன்படுத்துகின்றனர். மெட்ரியாலஜிஸ்ட் வந்து விண்டோடைய டைரக்ஷனை மெஷர் பண்றதுக்கு விண்ட் வெயின் அல்லது வெதர் காக்கை யூஸ் பண்றாங்க. வல்லுநர்கள் காற்றின் டைரக்ஷன் திசையை அளவிட காற்றுமானி காற்று திசை காட்டிய யூஸ் பண்றாங்க. அடுத்து காற்றின் வேகத்தை அளக்க அனிமோமீட்டர் என்ற கருவியை பயன்படுத்துறாங்க. இது ரொம்ப டிஎன்பிஎஸ்சில நம்மளுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின். விண்டோடைய ஸ்பீடை மெஷர் பண்றதுக்கு they are using anemometer. ஓகேவா? அடுத்து விண்ட் ரோஸ், தமிழ்ல இல்லைன்னு நினைக்கிறேன். விண்ட் ரோஸ்ன்றது ஒரு டயக்ராம், ஒரு வரைபடம். இட்ஸ் யூஸ் டு டெபிக்ட் தி டைரக்ஷன் and number of days period of prevailing wind on map. ஒரு மேப்ல வந்து ஒரு டயக்ராம், விண்ட் ரோஸ் ஒரு டயக்ராம் வரைகிறது மூலமா நம்மளோட விண்டோட டைரக்ஷனும் அது எத்தனை நாளைக்கு இந்த டைரக்ஷன்லயே வீசும்ன்றத நம்மளால வந்து தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. இந்த ஃபேக்ட் தமிழ்ல நம்மளுக்கு இல்ல. அடுத்து மீட்டிரோகிராஃப். Meteorograph or triple register is an instrument which records wind speed, direction, sunshine and precipitation. இந்த பாயிண்ட் கேட்க நம்மளுக்கு சான்ஸ் நிறைய இருக்கு. அதாவது எந்த கருவியின் மூலமா காற்றின் திசை, சூரிய வெளிச்சம், காற்றின் திசை, காற்றின் வேகம், சூரிய வெளிச்சம், மழை அளவு, இது எல்லாத்தையும் கால்குலேட் பண்ண முடியும்னு கேட்டா ட்ரிபிள் ரெஜிஸ்டர் அல்லது மெட்ரியோகிராஃப் மூலமா ரெக்கார்ட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டி கொஸ்டின் எப்படியும் கேட்கலாம்னா, இந்த ட்ரிபிள் ரெஜிஸ்டர் என்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்னெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம்னு கேட்கிறான். வாட் ஆர் தி திங்ஸ் வி கேன் ரெக்கார்ட் யூசிங் தி ட்ரிபிள் ரெஜிஸ்டர்? விண்ட் ஸ்பீட், டைரக்ஷன், சன்ஷைன் அண்ட் precipitation. இது எல்லாமே ரெக்கார்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு கிராஃபா நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஒரு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் தான் இது எல்லாமே. கிளியருங்களா? அனிமோமீட்டருங்க இப்படிதான் இருக்கும். இது டூயினோ. டூயினோல என்ன கொடுத்திருக்காங்கன்னா, உலகிலே முதலாக காலநிலை வரைபடங்களை தொகுப்பை நம்மளுக்கு ஹல் பலாகி என்ற அரேபிய நாட்டு புவியியல் வல்லுநர்
அரேபிய நாட்டு பயணிகளிடம் இருந்து காலநிலையை பற்றி சேகரித்து வெளியிட்டார். அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கிளைமேட்டிக் டேட்டா அரப் ஜியோகிராஃபரான அல் பலாகி என்பவர் தான் வந்து டிராவலர்ஸ் எல்லாரையும் அரபு நாட்டு சைட்ல டிராவல் பண்ற டிராவலர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிளைமேட்டிக் அட்ரஸ வந்து நம்மளுக்கு கொடுத்திருந்திருக்காரு. ஃபேக்ட், டூ யூ நோ ஃபேக்ட் இது எல்லாமே. அடுத்து, பிரேசிலின் பெரும் பகுதியில் காற்றின் வேகம் குறைவாக உள்ளது. ஆவரேஜ் விண்டோடைய ஸ்பீட் பிரேசில்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு விண்டோடைய காற்றுடைய வேகம் வந்து ஆவரேஜாவே ரொம்ப கம்மியா இருக்கு. அடுத்து, ஆப்பிரிக்காவின் காபான், காங்கோ மற்றும் டிஆர் காங்கோ, சுமத்ரா, இந்தோனேஷியா, மலேசியா ஆகியவை புவியில் குறைந்த காற்று வீசும் பகுதியாகும். அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா விண்டோடைய ஸ்பீட் நம்மளுக்கு லோவா இருக்கிறது ஆவரேஜாவே பிரேசில்ல. இங்க கொடுத்திருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துலயும் வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மியான காத்து நம்மளுக்கு வீசுற பகுதி. பூமியில வந்து லீஸ்டா விண்டோடைய ஸ்பீட் விண்டு வந்து ரொம்ப கம்மியா நம்மளுக்கு வீசுற பகுதி கொடுத்திருக்கிற ஏரியாஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ஃபேக்ட். டிஎன்பிஎஸ்சில கேட்ட கொஸ்டின் இது. ஐசோதர்ம்னா என்ன, ஐசோரைம்னா என்ன, ஐசோசெல்னா என்ன, அதுக்கப்புறம் ஐசோலோபார் இதெல்லாம் என்ன, ஐசோபார்னா என்ன, இது எல்லாமே ஐசோனா வந்து ஈக்குவல், சரிங்களா, சராசரி இல்ல சமநிலைன்னு அர்த்தம். ஐசோனாலே சராசரி அல்லது சமநிலை, ஈக்குவலா, சமநிலை, ஈக்குவல் என்ற ஒரு வார்த்தை. இது நிறைய வாட்டி வந்து பார்த்தோன்னா மேட்ச்லாம் வந்து இது நமக்கு ஃபேக்டா வந்து கேட்டிருக்காங்க. ஐசோதர்ம், ஐசோதர்ம்னா வந்து சமவெப்ப கோடு, ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியாவை ஐசோதர்ம்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐசோரைம், ஐசோரைம்னா வந்து நம்மளுக்கு என்னன்னா சராசரி சமநிலை சம வெப்பநிலை கோடு, ஈக்குவல் லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஃபார் அ ஸ்பெசிபிக் பீரியட், சரிங்களா. ஈக்குவலான மீன் டெம்பரேச்சர், லோவஸ்ட் மீன் டெம்பரேச்சர் ஒரு ஸ்பெசிபிக் பீரியட்ல இருக்கிறது ஐசோக்ரைம். ஐசோஹெல் கேட்டிருக்காங்க, ஈக்குவலான சன்ஷைன் இருக்கிற ஏரியாவை ஐசோஹெல்னு சொல்லுவாங்க. ஐசோலோபார் அதாவது ஈக்குவல் ப்ரெஷர் இன்டென்சிட்டி ஷோயிங் சிமிலர் சேஞ்சஸ் ஓவர் அ கிவன் டைம், அதாவது சம காற்றழுத்த ஒரே ஒரு இது வந்து மேப் ரெப்ரசன்டேஷன் தான். ஐசோதர்ம்ன்றது நம்மளுக்கு மேப்ல வந்து ஈக்குவல் டெம்பரேச்சர் இருக்கிற ஏரியா எல்லாத்தையும் ஒரு புள்ளி புள்ளியா வச்சு அதை வந்து ஒரு கிராஃபா வந்து ஜாயின் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ எந்த ஏரியாலாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு ப்ரெஷர் ஒரு சிமிலர் சேஞ்சஸ், ஒரே மாதிரியான ப்ரெஷர் சேஞ்சஸ் இருக்கோ அந்த ஏரியாவெல்லாம் புள்ளி வச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி ஒரு கிராஃபா போடுறது தான் ஐசோலோபார். அதுக்கப்புறம் வெறும் ஐசோபார்ன்றது ஈக்குவலான அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இருக்கிற ஏரியா. ஐசோ ஹைட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ரெயின்ஃபால். ஓகேவா? சம மழை அளவு கூடு. ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க, இதை அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இது கண்டிப்பா கேட்பாங்க.
ஓகேங்க, நெக்ஸ்ட் பார்ப்போம். லாஸ்டா பார்க்க போறது நம்ம ரெயின்ஃபால். ஓகேவா? ரெயின்ஃபால்னா என்னன்னு பார்க்கலாம். ரெயின், it's a liquid water in the form of droplets. வளிமண்டலத்துல நீராவி நீர் சுருங்குதல் மூலமாக பூரித நிலையை கடந்து புவியீர்ப்பு விசையின் காரணமாக கீழ் நோக்கி விழும். அந்த புவி விசை கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால பூமியை நோக்கி கீழ் நோக்கி விழும் திரவ நீரே மழைப்பொழிவு எனப்படும். ரெயின் இஸ் a liquid water in the form of droplets ஃபார்ம்ல நம்மளுக்கு that have condensed from atmospheric water vapor then became, அந்த நமக்கு கிளவுட் வந்து கண்டென்ஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு த்ரெஷோல்டு வேல்யூவை ரீச் பண்ண உடனே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால நம்மளுக்கு கிராவிட்டினால பூமியில வந்து விழுறது தான் நம்ம ரெயின்ஃபால்னு சொல்லுவோம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ரெயின் இஸ் அ மேஜர் காம்பனன்ட் ஆஃப் தி வாட்டர் சைக்கிள். வாட்டர் சைக்கிள் தெரியும் இல்லையா? எவாப்ரேஷன், கண்டென்சேஷன் நம்ம படிப்போம்ல. அந்த வாட்டர் சைக்கிளோடைய முக்கியமான ஒரு காம்பனன்ட் தான் ரெயின்ஃபால் தான் நம்மளுக்கு. சரிங்களா? இட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டெபாசிட்டிங் ஃப்ரெஷ் வாட்டர் ஆன் தி எர்த். நம்மளுடைய புவியில நன்னீர் ஃப்ரெஷ் வாட்டரை இந்த ரெயின்ஃபால் தான் வந்து உருவாக்குது. நம்மளுக்கு சோர்சஸ் ஆஃப் வாட்டர் பல காரியங்களுக்கு ஆல் பர்பஸுக்கு வாட்டர் சோர்ஸா நம்மளுக்கு இருக்கிறதே இந்த ரெயின்ஃபால் தான். சரிங்களா? there is a close relationship between the temperature and the rainfall. அதாவது வெப்பநிலை, டெம்பரேச்சருக்கும் ரெயின்ஃபாலுக்கும் நெருங்கிய உறவு நம்மளுக்கு இருக்கு. ஸோ டெம்பரேச்சருக்கும் ரெயின்ஃபாலுக்கும் நெருங்கிய உறவு இருக்கு. ஜென்ரலா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெயின்ஃபால் ஈக்குவட்டோரியல் ஏரியால ஜாஸ்தியா இருக்கும். பூமத்திய ரேகை பகுதியில டெம்பரேச்சர் ஜாஸ்தி, அதனால அங்க ரெயின்ஃபாலும் ஜாஸ்தி. டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும் போது வாட்டர் வேப்பர் அதிகமா வாட்டர் நம்மளுக்கு ஆவியாகி மேல போய் கிளவுடா ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஒரு பாயிண்ட்ல நம்மளுக்கு ரெயின்ஃபாலா வந்து பூமியில விழுந்துடும். ஸோ ஜென்ரலா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில, அதாவது நிலநடுக்கோடு, பூமத்திய ரேகை பகுதி அல்லது நிலநடுக்கோடு பகுதியில மழையளவு அதிகமாகவும், துருவ பகுதி போலார் ரீஜனை நோக்கி போக போக வந்து பார்த்தோன்னா மழையளவு நம்மளுக்கு குறைவாகவும் இருக்கும். ரெயின்ஃபாலை நம்ம வந்து பார்த்தோம்னா மலைமானி, அதாவது ரெயின் காஜ்னு சொல்லுவாங்க, இதை யூஸ் பண்ணி நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேவா? ரெயின்ஃபாலை நம்ம வந்து பார்த்தோம்னா மலைமானின்னு சொல்ற ரெயின் காஜை யூஸ் பண்ணி we can measure. இதான் ரெயின் காஜ்ங்க. இது ரெயின் காஜ் இப்படிதான் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளவு மழை பெஞ்சிருக்குன்றத மெஷர் பண்ணுவாங்க. இது ஜஸ்ட் புக்ல இருக்கிறது. சும்மா பார்த்துக்கோங்க. வெதர் வந்து அட்மாஸ்பியர் கண்டிஷன் ஒரு ஷார்ட் டியூரேஷனுக்கு ஸ்மால் ஏரியால பாக்குறது தான் நம்மளுக்கு வெதர். கிளைமேட்ன்றது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னன்னா ஆவரேஜ் வெதர் கண்டிஷன் லாங் பீரியடுக்கு லார்ஜர் ஏரியால, அதிகமான நாள் ஒரு லார்ஜர் ஏரியால எடுக்கிறதா நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கிளைமேட். சரிங்களா? ஸோ பார்ஷியலி சன்னி, இப்ப வந்து பார்ஷியலி சன்னியா இருக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் சூரிய வெளிச்சம் கொஞ்சமா இருக்குன்னு சொல்றது ஒரு வெதர் டேட்டா. வார்ம் கிளைமேட், இந்த கண்ட்ரில எப்பவுமே கிளைமேட் வார்மா இருக்கும்பானா எப்பவுமே இந்த கண்ட்ரிக்கு வார்ம் கிளைமேட் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து விண்டியா இருக்கு, மேகமூட்டமா இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா வெதர் டேட்டா அது. ஏன்னா இந்த விண்டின்ற ஒரு கிளைமேட்டிக் ஃபேக்டர் வந்து பாத்தீங்கன்னா மேபி ஒரு நாள்லயோ இல்ல நேரத்துக்கு நேரமோ மாறுபடும். ஆனா பருவக்காற்று, மான்சூன் என்ற ஒரு டேர்ம் வந்து பாத்தீங்கன்னா கிளைமேட்டை குறிக்கிற ஒரு டேர்ம். பருவக்காற்றுன்றது வருஷம் நமக்கு வந்துதான் இருக்கும்.
தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று நம்மளுக்கு வருஷம் வந்துட்டு தான் இருக்கும். ரெய்னின்றது இன்னைக்கு வெதர் ரொம்ப ரெய்னியா இருக்குன்றது வந்து பார்த்தோன்னா இது நம்மளுக்கு கண்டிஷன், இந்த கண்டிஷன் வந்து மாறும். இன்னைக்கு மழை பெய்யலாம், நாளைக்கு வெயில் அடிக்கலாம், ரெய்னின்றது மாறும். அடுத்து வெட் கிளைமேட், இதே வந்து இந்த நார்த் ஈஸ்ட் இந்தியா, அந்த மேகாலயா இந்த மாதிரி கண்ட்ரில எல்லாம் வெட் கிளைமேட் இருக்கும். ஏன்னா இங்க எப்பவுமே இதே மாதிரியான ஈரப்பதம் கொண்ட காலநிலை தான் எப்பவுமே நம்மளுக்கு வந்து இருக்கும். வெட் கிளைமேட்ன்றது இட்ஸ் அ கிளைமேட் டேட்டா. இன்னைக்கு ரொம்ப குளிருதுப்பா, ரொம்ப சில்லுன்னு இருக்குன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கிளைமேட் ரொம்ப, நம்மளுடைய வெதர் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இது நம்மளுக்கு மாறலாம். நாளைக்கு நல்லா ஒரு சன்லைட் கிடைச்சிச்சுன்னா நம்ம கிளைமேட் அப்படியே, வெதர் அப்படியே நம்மளுக்கு மாறும். இதுவே எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்டா இருக்குன்னும் போது ரஷ்யா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அங்கெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கிளைமேட் தான் நம்மளுக்கு. ஸோ இது வந்து வெதர் டேட்டா, வெதருக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம், கிளைமேட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்னு சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்டடி ஆஃப் வெதரை வந்து நம்ம மெட்ரியாலஜின்னு சொல்றோம், ஸ்டடி ஆஃப் கிளைமேட்டை நம்ம கிளைமட்டாலஜின்னு சொல்றோம். அவ்வளவுதான். இது ஜஸ்ட் நம்மளுக்கு இதுதான். ஓகேவா? இது நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாங்க. நான் அதுக்குள்ள டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபாலை மட்டும் சின்ன டாபிக்கை மட்டும் முடிக்கிறேன். ஏன்னா இது அட்மாஸ்பியருடைய லேயர்ஸை நான் இப்பவே எடுத்துடுறேன் உங்களுக்கு. ஏன்னா தனியா அதுக்கப்புறம் இதுக்குன்னு நான் ஒரு நாள் கிளாஸ் போடணும். இது எடுக்கும் போதே இதை நான் சேர்த்தே எடுத்துடுறேன். இதை நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல எடுக்கிறேன். எனக்கு 10 நிமிஷம் தான் இருக்கு. என்னால கவர் பண்ண முடியாது. அதனால இதை நான் வந்து அடுத்த கிளாஸ்ல எடுத்து விடுறேன் உங்களுக்கு. அதாவது அடி அடுக்குனா என்ன, இந்த டயக்ராம் தெரிஞ்சிருக்கணும். ட்ரோபோஸ்பியர்னா என்ன, ஸ்ட்ராட்டோஸ்பியர்னா என்ன, அயனோஸ்பியர்னா என்ன, எக்ஸோஸ்பியர்னா என்னன்னு நம்ம பழக்கலாம். அதே மாதிரி விண்ட் டைப்ஸ் இருக்குல்ல, இது கூட வந்து 10 நிமிஷத்துல முடியாது. விண்டோடைய டைப்ஸ் வந்து மொத்தம் 4 டைப் இருக்கு. ஸோ பிளானட்டரி விண்டு, சீசனல் விண்டு, லோக்கல் விண்டு, வேரியபிள் விண்டு, கோல் காற்று, பருவக்காற்று, தலக்காற்று, மாறும் காற்று. இதெல்லாம் என்னன்னு நம்ம வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கிளாசிபிகேஷன்ஸ்லாம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த ரெயின்ஃபால் வந்து ரொம்ப சின்ன டாபிக். ஜஸ்ட் மொத்தம் 3 டைப் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்குன்றது ரொம்ப ஸ்மால் போர்ஷன். இதை மட்டும் நம்ம இந்த கிளாஸ்ல ஒரு 10 நிமிஷத்துல பார்த்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரு, அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் விண்டு, இது ரெண்டுமே பார்த்துட்டு நம்ம இந்தியாவுடைய கிளைமேட் எப்படி இருக்குன்னு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டவுட் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு? ஏன்னா டைம் இல்லைன்றதுனால இந்த கிளாஸ்ல முடியாது நம்மனால. ஓகே, சின்ன டாபிக் தான், டப்புன்னு பார்த்துருவோம். ரெயின்ஃபால், ரெயின்ஃபால்ல ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. நம்மளுக்குலாம் இப்படிதான் டெஃபினேஷன் கொடுக்கணும். ரெயின்ஃபால் மே பி டிஃபைன்ட் as the water drops that fall from the clouds to the earth. மழை பொழிவு எனப்படுவது மேகம், இருந்து புவியை நோக்கி விழும் நீர் துளிகள் ஆகும். மழை பொழிவின் இயக்கமானது நீர் ஆவியாதலில் தொடங்கி ஒரு குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்குதலாக தொடர்கிறது. Rainfall begins from the process of evaporation. Evaporation ஆகி ஆவியாதல் ஆகி அது ஃபுல்லா நம்மளுக்கு சுருங்கி கண்டென்ஸ்ட் ஆகி ஒரு கன்சிடரபிள் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வாட்டர் டிராப்லெட்டா கீழே வரும். ஸோ லேட்டர் ஆன் தி கிளவுட்ஸ், அதுக்கப்புறம் கண்டென்ஸ்ட் ஆகி மேலே போனோன்னா மேகங்கள் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு ரெயின்ஃபால் வருது. நீர் ஆவியாதலில் தொடங்கி குறிப்பிட்ட உயரத்தில் நீர் சுருங்கி கண்டென்ஸ்ட் ஆகினதுக்கு அப்புறம் பிறகு கிளவுட்ஸ் மேகங்கள் உருவாகி அவை மழை பொழிவிற்கு காரணமாகிறது. மழை பொழிவு நம்மளுக்கு மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் நம்ம ரிசீவ் பண்றோம். ஒண்ணு வந்து என்னன்னா கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால், வெப்பசலன மழை, கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அதுக்கப்புறம் மழை தடுப்பு மழை மற்றும் புயல், அதாவது ஓரோகிராஃபிக் அல்லது ரிலீஃப். ஓரோனா மவுண்டன் அர்த்தம், ரிலீஃப்னாலும் ஓரோகிராஃபிக்னாலும் மவுண்டன் அர்த்தம். மழை தடுப்பு மழை மற்றும் மற்றும் வந்து புயல் மழை, சைக்ளோனிக் ரெயின்ஃபால். இந்த 3 டைப்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால் தான் நம்ம வந்து ரிசீவ் பண்றோம். இது வந்து வாட்டர் சைக்கிள்ங்க, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
எவாபரேஷன் ஆறது, அதுக்கப்புறம் கண்டென்ஸ்டே சுருங்கி கிளவுட்ஸா ஃபார்ம் ஆறது, அதுக்கப்புறம் அந்த கிளவுடே நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபாலா வருது, மறுபடியும் அது எவாபரேட் ஆறது நம்ம சின்ன வயசுல படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னா என்னன்னு பார்க்கலாம். கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகை பகுதியில் செங்குத்தாக விழுவதால் வெப்பமான பகுதியாக உள்ளது. சூரிய கதிர்கள் அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு தெரியும் நம்ம பூமி வந்து 23.5 டிகிரிக்கு டில்ட் ஆகி இருக்கு. நம்ம பூமி வந்து அதோடைய ஆக்சிஸ்ல இப்ப டில்ட் ஆகி தானங்க இருக்கும். 23.5 டிகிரி அப்படியே சாய்வா இருக்கு. ஸோ சன்னுடைய ரேஸ் வந்து சூரிய கதிர்கள் பூமியுடைய எல்லா பகுதிக்கும் ஒரே மாதிரி விழுறது கிடையாது. போலார் ரீஜியன்ல வந்து பார்த்தோன்னா ஸ்லாண்டிங் ரேஸ் சாய்வான கதிரும், ஈக்வட்டோரியல் ஏரியால வந்து செங்குத்தாகவும் வெர்டிக்கலான கதிர்வீச்சும் நம்மளுக்கு வந்து வீசுது. ஏன்னா நம்ம பூமி வந்து டில்ட்டா இருக்குதான் இதுக்கு வந்து காரணமா இருக்கு. The equatorial region receives vertical sun rays and hence became hot. ஸோ சூரிய கதிர்கள் பூமத்திய ரேகை பகுதியில வெர்டிக்கலா செங்குத்தா விழுவதால அந்த பூமத்திய ரேகை பகுதி நம்மளுக்கு எப்பவுமே வெப்பமான பகுதியா இருக்கு. ஸோ இதனால காற்று விரிவடைந்து செங்குத்தாக மேலெழும்புது. இதனால அந்த ஹாட் ஏர் வந்து வெர்டிக்கலா பூமத்திய ரேகை பகுதியில ஹாட் ஏர் வந்து பார்த்தோன்னா வெர்டிக்கலா மேல் நோக்கி போகுது. ஸோ அதுக்கப்புறம் மேல் நோக்கி போக போக வந்து அட்மாஸ்பியர் மேல போக போக டெம்பரேச்சர் நம்மளுக்கு குறைஞ்சிட்டே இருக்கும். நம்மளுக்கு தெரியும் ஹைட் மேல போக போக டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும்ட்டு. உயரம் செல்ல செல்ல வெப்பநிலை படிப்படியாக குறைஞ்சு காற்று வந்து குளிர்ச்சி அடைஞ்சு நம்மளுக்கு கிளவுட்ஸ் முகில்கள் வந்து உருவாகுது. as the temperature reduces சரிங்களா as the temperature reduces gradually air gets cooled and forms the cloud. When the clouds reach dew point, அந்த cloud வந்து dew point ரீச் பண்ணும்போது நம்மளுக்கு ரெயின்ஃபால் வருது. அந்த ரெயின்ஃபால் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அதாவது நம்மளுடைய நிலம் வந்து ஹீட் ஆகி அது மூலியமா வாட்டர் வேப்பர் வந்து மேல போய் பூமத்திய ரேகை பகுதியில சூரியனுடைய நேர் கதிர்வீச்சு அதாவது வெர்டிக்கல் ரே செங்குத்தா விழுந்து புவி வெப்பமடைந்து காற்று மேலோங்கி போய் கிளவுட்ஸா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வர ரெயின்ஃபால் தான் கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். இந்த முகில்கள் வந்து பார்த்தோன்னா பனி விழும் நிலையை அடைந்து, பனி விழும் நிலைனா டியூ பாயிண்ட்னு சொல்லுவாங்க. பனி விழும் நிலையை அடையும் பொழுது மழைப்பொழிவு உருவாகும். இதுவே வெப்பசலன மழைன்னு சொல்லுவாங்க. டியூ பாயிண்ட்னா என்னன்னு நமக்கு டெஃபினேஷன் இல்லை, நான் இங்கிலீஷ்ல கீழே கொடுத்துருக்கேன். டியூ பாயிண்ட்ன்றது ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல கிளவுடுனால வந்து பார்த்தனா வாட்டர் கிளவுட்னால அந்த ஹேர் cannot hold more water in gas form. கிளவுடுனால கேஸ் ஃபார்ம்ல வந்து ஏரை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது, வாட்டரை ஹோல்டு பண்ணி வைக்க முடியாது. அந்த கிளவுடுனால இதுக்கு மேல கேசியஸ் ஃபார்ம்ல இல்லாம அது வெடிச்சு லிக்விடா பூமியை நோக்கி கொட்டிடும். அதுதான் டியூ பாயிண்ட். ஒரு பாயிண்ட்ல கிளவுடுனால வந்து கேஸா இருக்க முடியாது, கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்க முடியாது. அப்படி கேஷியஸ் ஃபார்ம்ல இருக்க முடியாம அது பிரேக் அவுட் ஆகி வாட்டர் டிராப்லெட்டா கீழே விழுறதுதான் நம்ம டியூ பாயிண்ட்னு சொல்லுவோம். பனி விழும் நிலைன்னு சொல்லுவோம். பனி விழும் நிலையை அடையும் பொழுது நமக்கு மழைப்பொழிவு உருவாகும். இதைத்தான் நம்ம கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. இந்த வெப்பசலன மழை எப்பவுமே நம்மளுக்கு ஈவினிங் டைம்ல தாங்க வரும், பகல்ல வராது. ஏன்னா பகல் டைம்ல வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு காத்து வந்து நல்லா டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்கும், காத்து எல்லாமே நம்மளுக்கு எவாபரேட் ஆகி மேல போயிட்டே இருக்கும். ஈவினிங் ஆக ஆக அந்த கிளவுடுனால வந்து அந்த கேஸை ஹோல்டு பண்ண முடியாம டியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணி அப்படியே வெடிச்சு நம்மளுக்கு ரெயின்ஃபாலா கொடுத்துரும். ஸோ அதுதான் வந்து கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். அதனால இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் யூஸ்வலி ஈவினிங் டைம்ல வருதுன்றதுனால இதை வந்து 4 o'clock ரெயின்ஃபால்னு சொல்லுவாங்க. 4 மணிக்கு வருவதனால இதை வந்து மாலை நேர 4 மணி மழைப்பொழிவுன்னு சொல்லுவாங்க. யூஸ்வலா இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இடி மின்னல் இருக்கும். இந்த கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் அப்போ நம்மளுக்கு இடி மற்றும் மின்னல் இருக்கும். கிளியருங்களா? அது
பொறுமையா இந்த ஸ்லைட மட்டும் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. வெப்பசலன மழைனா என்னன்னு கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு சம்மர் சீசன்ல கூட நம்மளுக்கு வெப்பசலன மழை ஏற்படும். பூமி ரொம்ப நம்மளுடைய நிலப்பகுதி ரொம்ப ஹீட் ஆயிடுச்சு, அதனால நம்மளுக்கு வெப்பசலன மழை வந்திருக்குன்னு நம்ம சம்மர் சீசன்ல பார்ப்போம். சம்மர் சீசன்ல திடீர்னு செம்ம ஹீட்டா இருக்கும், திடீர்னு வந்து மழை வச்சு வாங்கும். கேட்டா வந்து வெப்பசலனத்தினால நமக்கு ரெயின்ஃபால் வருதுன்னு நியூஸ்ல சொல்லுவாங்க. இதுதான் ப்ராசஸ். ஹாட் ஹேர் மேல வெர்டிகலா மேல போய் கூல் டவுன் ஆகி கிளவுடா ஃபார்ம் ஆயிடும். அந்த கிளவுடு டியூ பாயிண்ட் ரீச் பண்ண உடனே ரெயின்ஃபாலா கீழே வந்துடும். இந்த ரெயின்ஃபால் யூஸ்வலா நம்மளுக்கு வந்து ஈவினிங் தான் வரும். நம்மளும் பார்த்திருப்போம், இந்த வெப்பசலன மழை வந்து நமக்கு யூஸ்வலா பகல் ஃபுல்லா வெயில் அடிச்சுட்டு ஈவினிங் ஆனா மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால அதுக்கு 4 o'clock ரெயின்ஃபால்னு பேரு. ஓகேவா? இதாங்க ஹாட் சர்ஃபேஸ்ல இருந்து மேல காத்து போய் அந்த காத்து வந்து கண்டென்ஸ்ட் ஆகி கிளவுடா ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ரெயின்ஃபாலா வரதான் உங்களுக்கு கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால். ஓரோகிராஃபிக் மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால், ஓரோகிராஃபிக் ஆர் மவுண்டேன். ஓரோகிராஃபிக் ரெயின்ஃபால் கடல் பகுதியில் இருந்து வீசும் காற்றானது அதிக ஈரப்பதத்தை கொண்டுள்ளது, தெரியும் நம்மளுக்கு. சீல இருந்து வர விண்டு ரொம்ப மாய்ஸ்சரை கண்டெயின் பண்ணிருக்கும், சரிங்களா? மலை சரிவுகளானது கடலில் இருந்து வீசும் காற்றினை எதிர்கொள்ளும் போது அந்த காற்று மேல் எழும்பி அதன் பின்பு அதை குளிர்வித்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா